சனி பெயர்ச்சி, அந்த சனி பகவான் எப்படி ஈஸ்வர பட்டம் பெற்றார், அந்த ஈஸ்வர பட்டம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானுடைய அவதார நோக்கம் என்ன, அவதாரம் எப்படி நிகழ்ந்தது, அவர் யாருக்கு பிறந்தார், எப்படி ஈஸ்வர பட்டம் பெற்றார், எங்கு பெற்றார், இதனுடைய சிறப்பு தாற்பயத்தை இன்றைய தினத்தில் சக்தி பீடம் நாளை தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக, ஏன்னா நான் வந்ததும் கேட்டேன், நாகராஜன் ஐயா சொன்னாரு, மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் போய் சென்றடைய வேண்டும் அப்படின்னு கேட்டார். எனக்கு அதுதான் முக்கியமே தவிர தலைப்பு எதுவாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை அப்படின்னார். அதனால இன்றைய தினத்தில் சிறப்பு நிகழ்ச்சி சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவான் எப்படி அவதாரம் செய்தார், எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், சனியில் என்னென்ன நடக்கும், நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சனி திசையில் நமக்கெல்லாம் கொடுப்பாரா இல்லை எடுப்பாரா, இதையெல்லாம் இன்றைய தினத்தில் ஒரு 1.5 மணி நேரம் அமைதியான முறையிலிருந்து இந்த திருவருளை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள்லாம் சக்தி பீடம் எவ்வளவு சக்தியோடு உட்கார்ந்து கேட்குறீங்களோ அதே மாதிரி சனீஸ்வரனுடைய புராணத்தை கேட்டாலும் அந்த சனியினுடைய உக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குறையும். முதல்ல சனீஸ்வர பகவானுக்கு தோத்திரம் பாடியவர் யாருக்காவது தெரியுமா? யார் பாடினாருன்னு? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால். இந்த ராமபெருமானுக்கு தந்தை யார்? ராமபெருமானுக்கு அப்பா யாரு? தசரத சக்கரவர்த்தி தான் முதல்ல சனீஸ்வர பகவானுக்கு தோத்திரம் பாடிய பெருமான். 60,000 வருஷம், ஒரு யுகம் அவரை தொடவே இல்லை சனீஸ்வர பகவான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு? 60,000 வருஷம். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. நீங்கள்லாம் 22.5 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை உங்களை எல்லாம் தொட்டுடுவார். ஆனால் ராமபெருமானுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தியை 60,000 வருஷம் தொட முடியலை. ஏன் தொட முடியலன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் கதை, அவர் அவதாரம் பின்னாடி இப்போ சொல்ல போகிறேன். முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். ஏன் தொட முடியலை அப்படின்னா, தசரத சக்கரவர்த்தி எல்லா உயிரையும் தன் உயிர் போல பாவித்தார். எல்லா உயிரையும் தன் உயிர் போல பாவித்தார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தர்ம நெறியில் ஆட்சி செய்தார். எந்த நெறியில? தர்ம நெறியில் ஆட்சி பண்ணார். அப்ப அந்த தர்ம நெறியில் ஆட்சி செய்ததனால அவரை தொடுவதற்கு சனீஸ்வரர் அஞ்சினார். நீங்கெல்லாம் கூட அந்த மாதிரி இருந்தா உங்களை என்ன பண்ண மாட்டார்? சனி பகவான் தொடுவதற்கு பயப்படுவார். ஆனால் நீங்கள்லாம் சனிக்கு பிடிக்காதது பொய் சொன்னா பிடிக்காது. ஆனால் நாம் எல்லாம், ஆமாம், செல்போன் கண்டுபிடிச்சவர் இருந்தாருன்னா இந்நேரத்துல எதில்? தும்பச்செடியில் தூக்கு மாட்டிட்டு செத்து போயிருப்பார். அவ்வளவு அநியாயம் பண்ணுறோம். இருக்கிறது மெட்ராஸில். நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? அமெரிக்காவில். உண்டா இல்லையா? ஆமாம். நான் இப்போ தான் ஊருக்கு போயிட்டேன். அந்த சொந்தக்காரர் வாசுப்படியில் நின்றுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவருக்கு ஃபோன் அடிச்சா அவர் சொல்வார், நாங்கள் கிளம்பிட்டேன் திருப்பதிக்கு. அப்படியா? இல்லையே, வீடு திறந்துருக்குதே. இல்லை நாங்கள் திருப்பதியில இருக்கிறோம். நான் வீட்டு வாசல்ல இருந்து தான் பேசுகிறேன். உள்ளே பேசிக்கினே உள்ள நுழைவார். இல்லை, கிளம்பலான்னு இருந்தோம், நீங்கள் எங்கே பாதியில் நாங்கள் இல்லாமல் வருத்தப்பட்டு போவீங்களோன்னு தான் முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டேன். திருப்பதியில் தான் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எதிர்த்தாப்பில் பார்த்த உடனே ஒரு சமாளிப்புன்றது இருக்கு இல்லையா? அப்போ பொய் பேசினா பிடிக்காது. தசரத சக்கரவர்த்தி 60,000 ஆண்டு காலம் பொய் பேசவில்லை. கை தட்டலாம்ல.
உண்மைக்கு எவ்வளவு வலிமை என்பது சனீஸ்வரனும் பயந்திருக்கிறான்னு உண்மைக்கு எவ்வளவு வலிமை இருக்கும்னு யோசிக்கணும். உண்மை அவ்வளவு பயப்பட வைக்குதுன்னு அர்த்தம். யார நவகிரகமா இருந்தாலும் பயப்படணும்னு அர்த்தம். அதனாலதான் தொட முடியல அவரால். கடைசியில என்ன பண்ணார்? தன் மகன் மீது வைத்த பாசத்தினால் மரணம் எய்தார். பற்று விடணும். எது மீதாவது ரொம்ப அதிக பற்று வச்சோன்னா அதனாலேயே நமக்கு மரணம் வரும். அதனால ராமபெருமான் மீது அதிக பற்று வைத்ததனால அவருக்கு காடு வாழ்க்கை வேண்டாம். என் குழந்தை 60,000 வருஷம் நான் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டேன், அதனால எனக்கு இப்படி ஒரு புத்திரன் இறைவன் கொடுத்திருக்கிறார். இதனால இறைவனே புத்திரனாக பிறக்க வைத்திருக்கிற காரணத்தினால் அவனை பிரிய மனம் இல்லை. அதனால வந்ததுதான் மரணம். அதனால அப்படிப்பட்ட சனியினுடைய தோத்திரம் பாடிய ஒரு பெருமான் தசரத சக்கரவர்த்தி. அதனால அவ்வளவு சிறப்புக்கு உரிய ஒன்று சனீஸ்வரனுடைய வரலாறு. யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த கதை கேட்டீங்கன்னா பயம் போயிடும். யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கோ இந்த கதை கேட்டா துன்பம் போயிடும். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ இந்த கதை கேட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் வறுமை இருக்கோ இந்த கதை கேட்டால் வறுமை தீரும். யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவங்கெல்லாம் இந்த கதை கேட்டால் திருமணம் கைகூடும். சனி பகவானுடைய புராண கதையை கேட்டால் அவ்வளவு சிறப்புகள் நமக்கு தருவாராம். சனியை போல கொடுப்பவர் எவரும் இல்லை, சனியை போல கெடுப்பவர் எவரும் இல்லை. அதான் விஷயமே. கொடுப்பவரும் எவரும் கிடையாது, கெடுப்பவரும் எவரும் கிடையாது. அப்பேற்பட்ட சனி பகவானுக்குரிய சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய தினத்தில் சக்தி பீடம் நாளை தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சூரிய பகவான் ரொம்ப அற்புதமான பகவான். 33 கோடி தேவர்களில் 33 கோடி பேர் தேவர்கள். அதுல உருத்திரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர். சூரியன் ஒருத்தர்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இல்ல 12 பேர். எத்தனை பேரு? 12 பேர். இங்க இரவாக இருக்கும், அமெரிக்காவில் பகலா இருக்கும். அப்போ சூரியனுக்கு ஓய்வு இல்லாமல் உழைக்கிறாரு. அப்போ ஒரு சூரியரா இருந்தா எப்படி ஓய்வு எடுக்க முடியும்? 12 சூரியர்கள் இருக்கிறார்கள்னு அர்த்தம். உருத்திரர், ருத்ரர் வேறு, சிவன் வேறு. தெரிஞ்சு வச்சுக்கணும். ருத்ரர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு குரு சிவபெருமான், உருத்திரர் என்று சொல்லக்கூடியவர்கள், ருத்ரர் என்று சொல்லக்கூடியவர்கள் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்ட வசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் 33. ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள். நீங்களும் 33 கோடி தேவர்களில் ஒருவராக போகலாம். எப்படின்னா, தன்னிடத்துல கோடி கோடியாக செல்வம் இருந்தாலும் கூட கையேந்தி ஒரு கோயிலை கட்டுவதற்கு ஐயா 1 ரூபாயாவது கொடுங்கன்னு மடியேந்தி கையேந்தி பிச்சை எடுத்து ஒரு சிறிய ஆலயத்தையாவது கட்டி வைத்து காலை மாலை 2 வேளையும் நித்திய பூஜை செய்து காலை மாலை எவர் ஒருவர் அந்த ஆலயத்தில் விளக்கு ஏற்றுகிறார்களோ அவர்கள் 33 கோடி தேவர்களில் ஒருவராக போவர். ஏன் கை தட்டுறதுக்கெல்லாம் கை பூசுதா? ஆலய உலவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தின் மூலியமாக 31 ஆண்டு காலமாக இந்த திருக்கார்ணீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சைதாப்பேட்டில் எழுந்தரில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் தொடர்ந்து ஆலய உலவார பணி என்று சொல்லக்கூடியது எந்த கோயில்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு. தொடர்ந்து விளக்கு எரிவதற்கும் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்கார்ணீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பெருமையை சொல்லவும் அரிதே அப்படின்னு சொல்லக்கூடிய நிச்சயமாக உங்கள் அத்தனை பேருக்குமே நீங்களும் தேவர்களில் ஒருவராக போவது நிச்சயம். நல்ல ஓங்கி கை தட்டலாம். அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள். என்ன, தொண்டு செய்வது சாதாரண விஷயம் கிடையாது. மனைவி வீட்டுக்கார் கோயிலுக்கு வந்தார்னா மனைவி வேணான்பா. எப்போ பார்த்தாலும் என்னையா சாமி சாமி சாமின்னு. ஒரு நல்லது சாப்பிட முடியுதா, கெட்டது சாப்பிட முடியுதா அப்படின்பா. ஏன்னா இவர் சாமி கும்பிட்டா அவ கும்பிட மாட்டா. அப்படிதான் கடவுள் போடுவார்.
அதே மாதிரி இன்னொரு விஷயம், மனைவி சாமி கும்பிட்றவளா இருந்தால் எப்போ பார்த்தாலும் என்ன கோயில் கோயிலுன்னு கோயில், வீட்டில் ஒழுங்காக ஒரு வேலையை செய்யறது, ஒரு காப்பி போட தெரியுதா உனக்கு அப்படின்னு சில கணவன்மார்கள் ஏதோ அத்தி பூத்தார் போல சில நேரங்களில் கணவனும் மனைவியும் பக்தி சிரத்தையோடு இருப்பாங்க. அது ஏதோ ஜென்மத்தில் பண்ண புண்ணியம். அதுதான் சொல்லுது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். அதுபோல இங்கு ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய ஆதித்த பகவான், சூரிய பகவான், அவர் திருமணம் செய்து கொள்றார். மனைவி நல்ல மனைவி, உஷாதேவின்னு பேர். முதல் மனைவியினுடைய பெயர் உஷாதேவின்னு பேர். அந்த அம்மா கல்யாணம் பண்ணியாச்சு. நல்ல இந்த கதை கேட்டீங்கன்னா சனியினுடைய தொல்லை இருக்காது. நான் மீண்டும் சொல்றேன், பக்தி சிரதையோடு இந்த கதை கேட்டீங்கன்னா சனி பகவானுடைய தொல்லை இருக்காது, துன்பம் இருக்காது. சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார். பெரிய மலை மாதிரி கொடுப்பதாக இருந்தாலும் கூட பனி போல கொடுப்பார். 7.5 வருஷம் பிடிக்கிறவரா இருந்தா கூட 7.5 செகண்ட்ல விட்டுடுவார் உங்களை. அவ்வளவு புண்ணியமான கதை. நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுட்டோம்னா அடுத்து இன்னும் 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷத்துல யார் இருப்போம் யார் இருக்க மாட்டோம்னு யாருக்கும் தெரியாது. ஆமா, இன்னொரு வாட்டி இந்த மிக்ஜாம் புயல் மாதிரி ஒரு புயல் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். இப்போ தென்னாட்டு பக்கம் பெய்திருக்கிற மழை நம்ம சென்னையில பெய்திருந்தாவே நம்ம கதியெல்லாம் அதோ கதி. 3வது ஃப்ளோர்ல 4வது ஃப்ளோர்ல இருக்கிறவங்க வேணும்னா தப்பிச்சிருக்கலாம். கீழ் ஃப்ளோர்ல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவங்க கதியெல்லாம் ஆமா அதோ கதியாயிருக்கும். அதனால பக்தி சிரதையோடு கேட்கணும். இறைவனுடைய கருணையினால் ஆதித்த பகவானுடைய மனைவி உஷாதேவி, அந்த உஷாதேவியை திருமணம் செய்து கொண்டு யமுனா நதியையும் யமதர்ம ராஜாவையும் அந்த அம்மா பெற்றெடுத்தார். தெரிஞ்சு வச்சுக்கணும், சூரிய பகவானுடைய பிள்ளை, மூத்த பிள்ளை யமதர்ம ராஜா. யமன்னு தான் பேரு. அது ஈஸ்வர பட்டம் கொடுத்தவர், அதாவது தர்மராஜா பட்டம் கொடுத்தவர் உள்ள இருக்கக்கூடிய காரணீஸ்வரர். இப்போ யமனாக இருக்கக்கூடியவர் மூத்த பிள்ளை, யமுனா நதி தங்கை. யமதர்மராஜாவினுடைய தங்கை தான் யமுனா நதி. எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கங்கை, யமுனை, சரஸ்வதி புண்ணிய நதிகள்ல யமுனா நதி சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த குழந்தை. இப்போ அந்த அம்மா 1000 ஆண்டு காலம் சிவனை நோக்கி தவம் இருந்து யமுனா நதியாக எல்லோருடைய பாவத்தையும் கழுவுவதாக அந்த அம்மா போயிட்டார். அதுக்கு அடுத்தாற் போல இப்ப 2 குழந்தைங்களும் பிறந்து வளர்றாங்க. கணவர் நல்லவர் தான், ஆனா அவருடைய உஷ்ணம் உஷாதேவியால தாங்க முடியல. உஷ்ணம்னா என்னது? வெப்பம், அதிகமான வெப்பம். அந்த வெப்பத்தை தாங்க முடியாததுனால தன்னுடைய நிழல், இப்பயும் சொல்வாங்க நிழலை பார்க்காத பூமியா போயிடுவே, வாய் பேசாது அப்படின்வாங்க. நிழல், தன்னுடைய நிழலை பார்த்தார். இந்த வெப்பம் நம்மளால தினமும் தாங்க முடியல, என்ன செய்யலான்னு யோசித்து பார்க்கிற பொழுது அந்த நிழலை நிஜமாக்கிடுவோன்னு அந்த அம்மா நிழலுக்கு உயிர் கொடுத்துட்டா. உயிர் கொடுத்ததற்கு பிறகு என்னன்னா தன்னுடைய உடமையும் கொடுத்துட்டா, பேசுற வாய்ப்பையும் கொடுத்துட்டா. எல்லாவற்றையும் இவகிட்ட என்னன்னுக்குதோ அதெல்லாம் கொடுத்தா. எல்லாத்தையும் கொடுக்கலாம், கணவனை கொடுக்கலாமா? நிழல் தானே, நம் நிழல் தானே, கொடுத்துடலான்னு கொடுத்துட்டா. அம்மா நீ அவரை கூட சேர்ந்துக்கோ, அவர் கூட சேர்ந்து நீ குழந்தைகளை கூட பெற்றுக்கொள். ஆனா ஒன்னே ஒண்ணு, எக்காரணத்தை கொண்டும் நீ நிழல் என்பதை கணவரிடத்தில் சொல்லாதே. சத்தியம் பண்ணி சொல். சத்தியமா நான் சொல்ல மாட்டேன், அந்த நிழல் சொல்லிடுது. ஏன்னா தனக்கு உயிரை கொடுத்துருக்கிறா, உடமையை கொடுத்துருக்கிறா, வீட்டுக்காரையும் விட்டு கொடுத்துருக்கிறா. அதனால அந்த நிழல் தெய்வம் என்ன பண்ணதுன்னா சத்தியமா கணவர்கிட்ட சொல்ல மாட்டேன். சரி, இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ சாயாதேவி அங்கே நின்றுட்டாங்க. சாயாதேவின்னா என்ன அர்த்தம்? தன் நிழல் தெய்வம்னு அர்த்தம். நிஜம் இல்லை, நிழல். இப்போ அந்த நிழலாக இருக்கக்கூடிய சாயாதேவி அங்கே நின்று விட்டால் உஷாதேவி அவருடைய பிறந்த வீட்டுக்கு சென்று விட்டார். இந்த விஷயம் சூரிய பகவானுக்கு தெரியாது. சூரிய பகவானுக்கு இந்த விஷயம் தெரியல. இப்போ தெரியாததுனால அவர் என்ன பண்ணார், தன் மனைவின்னு நினைச்சு சாயாதேவி கூட குடும்பம் நடத்தி அந்த குழந்தை 2 குழந்தை பிறகுது.
அவர்தான் சனி பகவானும் பத்ரா நதி என்று சொல்லக்கூடிய பத்ரா நதியும், வடநாட்டில் பத்ரா நதின்னு ஒரு நதி இருக்கு. அந்த பத்ரா நதியும் சனி பகவானும் சாயாதேவிக்கு பிறந்தவர்கள். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. பங்காளியும் பனங்காயும் பதம் பார்த்து வெட்டணும், இல்லைன்னா பனங்காயும் முத்தி விடும், பகையும் முற்றி விடும். எதுகிட்ட? பங்காளி கிட்ட. பழமொழி எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க நம்ம முன்னோர்கள். பனங்காய் முத்தி போச்சுன்னா ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்று பழமாக்கணும், இல்லைன்னா முத்திட்டு அதில் இருக்கக்கூடிய தேங்காயை எடுத்து எண்ணெயாக ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவ்வளவுதான் பண்ண முடியும். அப்போ இதை செய்வதற்கு சொல்வாங்க இல்லையா, அது போல இங்கு 5 வயசுல குழந்தைங்க விளையாடி இருந்தாங்க. 10 வயசுல யமதர்மராஜாவுக்கு எப்பயும் இந்த பந்து மாதிரி இருக்கக்கூடிய பொம்மையை வச்சு விளையாடுவது வளர்ப்பு. இந்த பந்து விளையாடிக்கிட்டே இருக்கும் பொழுது சனீஸ்வரர் பார்க்குறார், அண்ணா அது எனக்கு வேணும், கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு பொம்மையை வச்சுக்கிற, அண்ணா எனக்கு அது வேணும், கொடுத்துட்டார். எதெல்லாம் யமதர்மராஜா வச்சு விளையாடுவாரோ அதெல்லாம் இந்த சனி பகவான் கேட்டுட்டே இருக்கார். அதை விட இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இந்த மூத்த பிள்ளைங்க எல்லாமே கொஞ்சம் மக்கா இருக்கும். முதல் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுமே என்னவா இருக்கும்? கொஞ்சம் மக்கள் இல்லை, மந்த நிலையில இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்து போயிடும். சரி போனா போதும் நம்ம தம்பி அப்படின்னு விட்டு கொடுக்கும். ஆனா அந்த கடை குட்டின்னு ஒன்று இருக்குது பாரு. ஆமா, ஈஸ்வரனுடைய குடும்பத்திலேயே அந்த கடைக்குட்டி தான் அதிக பிரச்சனையே. யார்? சுப்பிரமணிய சுவாமி கோச்சிட்டு போய் ஆண்டி கோலத்தில் மலை மேலே நின்றுட்டார். அப்பயும் பிள்ளையார் சொல்றா, டே தம்பி, நான் வாங்கினது பரவாயில்லடா, இந்தாடா உனக்கு இந்த பழத்தை நீயே வச்சுக்கோ, நீயே சாப்பிட்டுக்கோ, கொஞ்சம் கூட எனக்கு கொடுக்காதன்னு கூட கேட்டு பார்த்தார். கொடுத்தது தான். அப்பம்மா குணத்தை நான் இங்கே அறிந்து விட்டேன், எனக்கு பழமும் வேண்டாம், நீயும் வேண்டாம், அப்பம்மாவும் வேண்டாம், போயிட்டு. என்ன கொஞ்சம் கோபமும் அதிகமாக வருமா? கோபம் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும்? குணம் இருக்கும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். சுப்பிரமணிய சுவாமி அது மாதிரி இங்க கடைக்குட்டியாக காந்தியடிகள் கடைக்குட்டி, விவேகானந்தர் கடைக்குட்டி, சகாதேவர் கடைக்குட்டி. இந்த கடைசி குட்டிங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறிவு நலம் அதிகமாக இருக்கும். அறிவு கூடுதலாக வைப்பாராம். முதல் குழந்தைக்கு அப்பாவினுடைய குணாதிசயமோ இல்லை அம்மாவினுடைய குணாதிசயமோ ஒரு பகுதி தான் இருக்கும். ஆனா கடைக்குட்டியாக இருக்கக்கூடியதற்கு அப்பா கிட்ட இருக்கக்கூடிய குணமும் இருக்கும், அம்மா கிட்ட இருக்கக்கூடிய குணமும் இரண்டும் சேர்ந்து 2 மடங்கு அறிவை தரக்கூடியது கடைக்குட்டிக்கு. அதான் விஷயம். கடைசியா பிறந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் அறிவு நலத்தோடு இருப்பாங்க. என்ன ஒண்ணு, கொஞ்சம் திமிரு இருக்கும். ஆமா, விட்டு கொடுக்குற போகக்கூடிய தன்மை இருக்காது, விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்காது. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். அப்படிப்பட்டான எல்லாவற்றிலும் சாதனை புரிவார்கள். கடைக்குட்டி எல்லாமே சாதனை புரிவார்கள். அதுதான் விஷயம். இப்போ இவர் என்ன பண்றார்? யமதர்மராஜா வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொருளையும் இவர் கேட்டார். ஒன்னா கொடுத்துக்கிட்டே இருந்தார். கடைசியில பார்த்தார், என்ன செய்வது, எல்லாத்தையும் இவன் கேட்கிறானே. கோபத்துல என்ன பண்ணிட்டார்? காலால தம்பியை ஒரு உதைச்சுட்டார். இந்த உதைத்த உடனே சாயாதேவி அப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா. ஏண்டா என் குழந்தையா உதைச்சே, ஒரு கால்கள் அழுகி போக கடவுதுட்டான். பெத்த அம்மா எங்கேயாவது பிள்ளைக்கு, அதுவும் தாய்க்கு, தாய் இறந்தால் யார் கொல்லி போடணும்? தலைப்பிள்ளை தான் கொல்லி போடணும். தாய்க்கு தலைப்பிள்ளை. அதனால ஒரு பெத்த பிள்ளையை பார்த்து ஒரு தாயாக இருக்கக்கூடியவள் எப்படி சொல்ல முடியும்? என்னன்னு கால்கள் அழுகி போக கடவுது. நேரா அப்பா கிட்ட போய் சொன்னார், அம்மா என்னை சபித்து விட்டார்கள் தந்தையே. யார்? உஷாவா? இல்லையே, உன்மேல் அவள் உயிரையே வைத்திருக்கிறாளே, அவள் சபித்திருக்க மாட்டாளே. இல்லை தந்தையே, அவர்கள் சொன்னார்கள் என் கால்கள் அழுகி போக கடவுதுன்னு சொன்னார்கள்.
சரி, இதை சொன்ன அடுத்த வினாடி அங்கிருந்து புறப்பட்டு நேராக குழந்தைய அழைச்சிட்டு வந்து, உஷா இங்க வா, குழந்தைக்கு சாபம் கொடுத்தாயா? கொடுத்தேன். பெத்த பிள்ளைக்கு யாராவது சாபம் தருவாளா? நான் பெத்தாதானேன்னா முடிஞ்சு போச்சா? உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துடும் அர்த்தம். நெருப்பு போட்டு, அதாவது எரித்தாலும் உண்மை எரியாது. நெருப்பு வைத்து எரிச்சாலும் எரிக்க முடியாது. அதே மாதிரி நீரில் கரைத்தாலும் உண்மை கரையாது. நீரில் கரைத்தாலும் கரையாதது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பூமியில் புதைத்தாலும் புதையாதது. எது? உண்மை. ஒரு ஊர்ல ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு பிறக்கிற பொழுதே கழுத காது. அவங்க அம்மா என்ன பண்ணிட்டா, உடனே எடுத்து கணவருக்கும் மனைவி மட்டும் தெரிஞ்சது இந்த தலப்பா கட்டிட்டாங்க, காது மறைக்கிற மாதிரி. குழந்தைய தொட்டில்ல போடுகிற அன்னைக்கு கூட யாரும் அந்த காதை பார்த்துடக்கூடாதுன்னு கிரீடம், தங்க கிரீடம் வச்சுட்டாங்க. அந்த நாட்டுக்கு ராஜா அவரே ஆயிட்டார். ஆனா இந்த முடி வெட்டக்கூடியவருக்கு விஷயம் தெரியுது. எது? ஆமா, அவருக்கு அவங்க அப்பா வெட்டிட்டு இருந்தார். அது வரைக்கும் அவரு நம்ம சிரசு எடுத்துருவேன்றதுனால அவர் சொல்லலை, வெளியில சொல்லலை. அப்பாவினுடைய பதவி மகனுக்கு வந்தது. அப்பா இறந்துட்டார், மகனுக்கு அந்த பதவி கிடைச்சது, இந்த முடி வெட்டக்கூடிய பதவி கிடைச்சது. கிடைச்சி முதல் நாள் போறார். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. முதல் நாள் போறார். மன்னன் பார்த்தார், உங்க அப்பா இறந்துட்டார், இன்னைக்கு தான் உனக்கு முதல் நாள் கொடுத்துருக்கிறேன். இந்த ரகசியம் உலகத்தில் எவருக்கும் தெரியாது. என் தாய் தந்தையருக்கு அடுத்தாற் போல என் மனைவியை தவிர மற்ற எவருக்கும் தெரியாது. இதில் நாலாவதா ஒரு ஆள் தெரிஞ்சதுன்னா அது உங்க அப்பா. உங்க அப்பா ரகசியத்தை காப்பாற்றி இருந்ததுனால தான் உன்னை செல்வந்தனாக இவ்வளவு தொலைவு வளர்த்திருக்கிறார்கள். உன் தந்தையினுடைய தொழிலே உனக்கு கொடுத்திருந்தாலும் உன்னை நான் உங்க தந்தை ஸ்தானத்தில் பார்க்கிறேன். இந்த பரம ரகசியத்தை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. இப்பொழுது நீ எனக்கு செய்வாயாகன்னு அதை தலையை கிரீடத்தை எடுத்துட்டு வச்சுட்டார். இவன் சும்மா இருந்திருக்கணுமா? சாதாரணமாக கூலி எவ்வளவோ அதை விட 100 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறார். எவ்வளவு? 10 ரூபான்னு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறார், எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டார். இப்போ அந்த அதிக பணமும் வாங்கிட்டு நேராக போனார். அடியே பங்கஜம், என் மனசில் இருக்கிற ரகசியத்தை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்னு தெரியடி. என்ன மாமா அப்படிப்பட்ட ரகசியம்? ஐயோ சொன்னா என் சிரிச்சு போயிடும்னு சொல்றாங்கடி, நான் என்னடி பண்றது? சரின்னு விட்டுட்டா. மறுநாள் இரவு பார்த்தேங்கன்னா தூங்காம 12 மணிக்கு உட்காந்து, என்னையா தூக்கம் வரல, இதை யார்கிட்ட சொன்னாதாண்டி எனக்கு தூக்கம் வரும். சரி என் காதுல சொல்ல, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அடியே நம்ம நாட்டு ராஜா காது தெரியுமா அவனுக்கு? என்னையா காதுல என்னையா இருக்க போகுது? உனக்கு எப்படிக்குதோ அப்படிதான் அவருக்கும் இருக்கும், அவருக்கு எப்படிக்குதோ அப்படிதான் நமக்கும் இருக்கும். அடியே ராஜா காது கழுத காதுடி அப்படின்னார். அச்சோ சொல்லிட்டனே, யாருக்கிட்டையும் சொல்லாதே, சொன்னேன்னா உன் திருமாங்கல்யம் இருக்காது, உனக்கு பூ பொட்டு இருக்காது. அவன் சொல்லிட்டு நிம்மதியா தூங்கிட்டான், இவன் தூங்கலை. ஐயோ இதை யாருக்கிட்டையாவது சொல்லணுமே. எங்க பூ மேலேயும் ஆசைங்க, பொட்டு மேலேயும் ஆசைங்க. ஆனால் ரகசியத்தை யாருக்கிட்டையாவது சொல்லலைன்னா இப்போ உங்களுக்கு தூக்கம் இல்லாதது மாதிரி எனக்கும் தூக்கம் வரல, சோறு சாப்பிட முடியல. சரி அப்படியே வா போலாம். காட்டுக்கு கூட்டு போனார். ஒரு பள்ளத்தை வெட்டினார். அந்த பள்ளத்தில் மனைவியை இறக்கி விட்டார். மனம் தீர எவ்வளவு முறை சொல்ல முடியுமா சொல்லு, எங்க நாட்டு ராஜா காது கழுத காது, எங்க நாட்டு ராஜா காது கழுத காதுன்னு மனம் எவ்வளவு சொல்ல முடியுமா அவ்வளவு நேரம் சொல்லிட்டா. அப்பா இப்ப திருப்தி ஆயிடுச்சா? இனிமே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியா? சத்தியமா சொல்ல மாட்டேன், வா போலாம். இவர் மறுபடியும் அந்த குழியை மூடிட்டு வந்துட்டார். அங்க ஒரு மரம் முளைச்சது. ராஜாவுக்கு 60ஆம் கல்யாணம். உலகம் முழுவதும் பத்திரிக்கை போச்சு, எல்லா இடத்துலையும். ராஜா சொல்லிட்டார், மிருதங்கத்துல இருந்து, நாதஸ்வரத்துல இருந்து, கச்சேரியில இருந்து எல்லாம் புதுசா தயார் பண்ணி அந்த இதுல தான் இந்த ராஜாவுக்கு இசை வாசிக்கணும். இசை வாசிக்கிற மக்களும் தயார் பண்றதுக்கு போனவர் அந்த மரத்தை பார்த்தார். ஆஹா இதுல மரம் நல்லா இருக்கும் போல இருக்குன்னு அந்த
மரத்தை வெட்டி அதை உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு மந்தளத்தை பண்ணார். முதல்ல ராஜா கிட்ட தான் வாசிக்கணும்னு சொல்லி உத்தரவு வேற. இடையில எங்கேயும் வாசிக்கதான் ரிகர்சல் எல்லாம் கிடையாது, எதுவும் பண்ணவே கூடாது, ஒத்திகை கித்திகெல்லாம் எதுவும் கிடையாது, நேராக வாசிக்கிறது அங்கே தான் போகணும். அப்படி தரமான ஆட்களை தான் அவர் செய்ய வச்சார். எல்லாம் பண்ணி முடிச்சாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா பல லட்சம் பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சபையில ஒரு பக்கம் நாதஸ்வரம், ஒரு பக்கம் இந்த தவில் அடிக்கிறாங்க. ராஜான்னது முதல் அடியில, கழுதேன்னது மறுபடியும் ராஜா காது கழுத காது, மறுபடியும் வேகமாச்சா ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது. அதுவும் என்ன சொல்லுது? நம்ம நாட்டு ராஜா காது கழுத காது, நம்ம நாட்டு ராஜா காது கழுத காது. பல வருஷம் 60 வருஷம் பொக்கிஷமா இருந்தது. பூமியில புதைத்து வைத்தாலும் என்னாச்சு? வெளியில வந்துருச்ச. அப்பனா என்ன அர்த்தம்? உண்மை என்னைக்கும் வெளியில வரும். இதே ஒரு கதை மகாபாரதத்துல உண்டு. 36 ஆண்டு காலம் மகாபாரத யுத்தம் முடிந்து விட்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் தர்மராஜா. துவாரகை என்று சொல்லக்கூடிய அந்த துவாரகையில பகவான் எம்பெருமான் வீற்றிருக்கிறார். சப்தரிஷிகள் வான்வழியாக பறந்து போகிறவங்க, அந்த வான்வழியா பறந்து போறவங்க எப்படியும் இன்னும் எதுகுலம் அழியக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கு. 6 மாசத்துல எதுகுலம் அழிய போகுது. பகவான் கிட்ட சொல்லி எப்படியாவது இவங்களை தவம் பண்ண வைக்கலாம்னு சப்தரிஷிகள் கீழே இறங்கி வந்தாங்க. பகவானுக்கு சாம்பவி 16,008 மனைவிமார்கள் பகவானுக்கு. அந்த 16,008 மனைவிமார்கள்ல சாம்பவி என்கின்ற ஒரு பெண் உண்டு. அந்த சாம்பவி என்கின்றவள் ஒரு நாள் பகவான் கிட்ட கேட்டார், ஏம்மா அழுது கொண்டிருக்கிறாய் சுவாமி? மனைவி என்கின்ற அந்தஸ்து கொடுத்தால் போதுமா? ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு தாயாக வேண்டும் என்கின்ற ஆசை இருக்காதா? அதனால எனக்கு உங்கள் மூலியமா ஒரு குழந்தை வேணும். சாம்பவி என்று சொல்லக்கூடியவனுக்கு சாம்பன் என்கின்ற குழந்தை பிறந்தார். அவனுக்கு சாம்பன் என்கின்ற பெயர் வச்சு அவனை வளர்த்து வருகிறாங்க. அவன் என்ன பண்ணா, இந்த நண்பர்களோடு ஒன்று சேர்ந்தவன். அப்பதான் சொல்றேன், நண்பர்கள் சொல்றாங்க, அடே வர்றது சப்தரிஷிகள் முக்காலமும் உணர்ந்தவர்கள்னாங்க. ஓ அப்படியா? அப்பனா எல்லாமே அவங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும்னா. இவன் ஓடி போய் ஒரு புடவையை கட்டிட்டு வயிற்றுக்குள்ள ஒரு தலையணையை வச்சு கட்டிட்டு பகவானுடைய பையன் பண்ண தப்பு இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாருமே. பகவானுடைய குழந்தையாக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை நிச்சயம், அதனால் குலம் அழியும் என்பதை இதுல இருந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ தலையணையை கட்டியாச்சு. அகத்தியர் முன்னாடி சப்தரிஷிகள் முன்னாடி வந்து நிற்கிறார். சாம்பனுடைய மனைவி சாம்பி, இவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னா கேட்ட அடுத்த வினாடி பார்த்தா தலையணை. நீங்களாம் என்ன சொல்வீங்க? தல்காணி அதானே? தலை அணை, அதுக்கு பேர் என்னது? தலைக்கு அணை அப்படின்னு வச்சுக்கிறதுனால அதுக்கு தலையணை. ஆனா நாமெல்லாம் ஆமா தலகாணின்னு தான் சொல்லுவோம். ஏதோ தலையில ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி தலை ஆணி. ஆமா, அப்போ அது பேச்சு வழக்கில் அப்படி வருது. இப்போ அதை வயிற்றுல இருக்கின்றது தெரிஞ்சு போச்சு. உடனே சொன்னார், நீ ஆண் மகன், எங்களையே சோதிப்பதற்காக நீ இப்படி தவறு செய்து விட்டாய். உலக்கை பிறக்க கடவது, இந்த உலக்கையினால் இந்த எதுகுலம் அழிய கடவுதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். சப்தரிஷிகள் வான்வழியா பறந்துற இந்த விஷயம் பகவான் கேட்டு ஓடோடி வர அவங்க வானில பறந்துட்டாங்க. பின்னாடி இவரால் போக முடியலை. சரி அப்பா குழந்தை பிறந்தா, அது அவ்வளவுதான், அப்படியே நின்று போச்சு வயிற்றுலயே. நின்று விட்ட அடுத்த வினாடி அது மறுநாள் வந்து பெண்களுக்கு என்ன வலி வருமோ அதே மாதிரி வலி வந்து அதே மாதிரி உலக்கை பிறந்தது. அப்போ பகவான் சொன்னார், அந்த உலக்க பிறந்தா என் கையில கொண்டு வந்து கொடுக்கணும், எக்காரணத்தை கொண்டும் அதை எதையும் செய்யாதீங்கன்னார். ஆனா அந்த நண்பர்கள் வட்டாரம் எல்லாம் சேர்ந்துட்டு இதனால தானே எதுகுலம் அழியும்னு சொன்னாங்க. அதனால துண்டு துண்டா வெட்டி நெருப்புல போட்டு எரிச்சு அந்த சாம்பலை கொண்டு போய் தண்ணியில கரைச்சிட்டான். மறுநாள் பொழுது விடியுது. பகவான் கேட்டார், எங்கடா குழந்தைன்னா? வயிறு சும்மா இருக்கு, எங்கடா குழந்தைன்னா? அது பிறந்தது, அது இருந்தா எதுகுலம் அழியன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால துண்டு துண்டா வெட்டி அதை நெருப்புல எரிச்சு அந்த சாம்பலை கொண்டு போய் கரைச்சிட்டோம். சரி, சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், பாவிகளே இப்படியுமா செய்வது? என் வயிற்றில் பிள்ளையா பிறந்துட்டு இப்படி ஒரு செயலை செய்யலாமா? உடனே பார்த்தார், ஆண்கள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு பெண்கள் பாதுகாப்புக்கு சில ஆண்களை நிறுத்திவிட்டு புறப்பட்டாங்க தவத்துக்கு.
அப்படி தவத்துக்கு புறப்படுகிற பொழுது மதுவையும் மாதுவையும் பின்னாடி, முதல்ல யாருடைய தேர் போகுது? முதல்ல பலராமருடைய தேர், பகவானுடைய தேர், அதுக்கு அடுத்து வந்து சாத்தகையனுடைய தேர், அதுக்கு அடுத்து பின்னாடி இவர்களுடைய பிள்ளைகளுடைய தேர் வருது. தவத்துக்கு போறவங்களுக்கு மதுவையும் மாதுவையும் கேன்கனா வச்சுன்னு போனாங்க. உலகம் எதனால் அழியும் என்பதை தத்ரூபமாக காட்டிய கதை இந்த கதை. கடைசி பிரளய காலத்துல நடந்த கதை, துவாபர யுகத்தினுடைய முடிவினுடைய ஒரு கதை இது. இப்போ அப்படியே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, முழுமையாக தவத்துக்கு போறவங்க மதுவையும் மாதுவையும் கொண்டு போனான். இப்போ முன்னாடி தேர் போச்சு, இருட்டு நேரம் வந்தது, இந்த மதுவை குடிச்சுக்கிட்டே போனாங்க. அந்த மதுவை குடித்து கொண்டே அங்க இருக்கக்கூடிய போக மாதர்கள், அந்த போக மாதர்கள் இடத்தில் பெண்ணினிடத்தில் சுகத்தை அனுபவிச்சாங்க. இப்போ பகவானுடைய மகன் சொல்றான், பலராமருடைய மகன்கள் சொல்றாங்க, எங்க மாமன் செத்து போனதுக்கு உங்க அப்பன் காரணம்ன்றான். யாரு? துரியோதன செத்து போனதற்கு பலராமருடைய மகன்கள் சொல்றாங்க, கிருஷ்ணருடைய மகன்கள் கிட்ட உங்க அப்பன் தாண்டா காரணம்ன்றாங்க. ஏண்டா எங்க அப்பன் போய் 5 வீடு கொடு 5 ஊர் கொடுன்னு கையேந்தி கேட்டாரு, இருக்கும் இடமும் இப்புவியில் நாடு கொடேன் என்று சொன்னவர் உங்க மாமன், அதனால அவன் இறந்து போனான். இந்த பேச்சு வழக்கு முத்திக்கிட்டே இருந்தது. கையில அடிச்சுக்கிட்டான் ஒருத்தன், கையில அடிக்கிறது வலிச்சுது கை. உடனே பார்த்தாங்க, தேரை நிறுத்தினான். பக்கத்துல இந்த சாம்பலை கரைத்தார்கள் பார், அங்க ஆள் உயரத்திற்கு கோர புல்லு முளைச்சிருந்தது. இப்பவும் பார்த்தீங்கன்னா காலி பிளாட்டுகள்ல கோரப்புல், ஆள் உயர கோரப்புல் இருக்கும். ஆனா நீங்க அதை பிடுங்கிட்டு அதை மட்டும் நீங்க அடிச்சு பாருங்க, உலக்கையில அடி எப்படி விடுமோ அது மாதிரிதான் விடும் அடி, ஒவ்வொரு அடியும். இப்ப அது கையை புடுங்க எடுத்தாங்க இல்லையா, புடுங்குற வரைக்கும் அந்த கோர புல்லா இருந்தது, கைக்கு வந்ததுமே உலக்கையா மாறி போச்சு. இப்போ உலக்கையில் அடிச்சா ஒவ்வொரு அடியில ஒரு உயிர் போகுமா போகாதா? ஏற்கனவே மதுவை உண்டிருக்கிறாங்க, மாது இடத்தில் சுகத்தை அனுபவித்திருக்கிறார்கள். மாறி மாறி அடித்ததனால இப்ப என்ன ஆச்சு, உலக்கையில பகவான் கண்ணு முன்னாடி, பலராமர் கண்ணு முன்னாடி, சாத்தகி கண்ணு முன்னாடி இத்தனை பேரும் தடுக்க போன சாத்தகியும் இறந்து போனார். அடிச்சு ஒருத்தர் இறந்து போனாங்க. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உண்மை என்று சொல்லக்கூடியது நெருப்பில் எரிச்சாலும் நீரில் கரைச்சாலும் வெளியில வந்தே தீரும். இதனுடைய தொடர்ச்சி நாளை சக்தி பீடத்தில் பார்க்கலாம். இப்போ சனீஸ்வரர் கதைக்கு போகலாம். எதுக்கு இந்த உதாரணம் கொடுத்தேன்னா, உண்மை என்பது என்றைக்கும் எதனாலும் யாராலையும் மறைக்க முடியாது. அதான் உண்மை. எக்காரணம் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியில வந்தே தீரும். அதுதான் சத்தியம். சத்தியத்திற்கு வலிமை அதிகம் இல்லையா? இப்போ இங்க சாயாதேவி சொல்ற, நான் பெற்றால் தானேன்னா, அப்போ பெறவில்லையானால் நீ யார்? பெறலன்னா நீ யார்? நான் உஷாவினுடைய நிழல், பாவி, என் கூடவே குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளை பெற்று, எங்க சூரிய குடும்பத்திலேயே இப்படி ஒரு கதை நடந்துருக்கு, சூரிய குடும்பத்திலேயே. அப்ப யோசித்து பாருங்க. உடனே சொல்லிட்டார் சூரிய பகவான், சொன்னார், நீ எனக்கு மனைவியும் இல்லை, உனக்கு பிறந்த பிள்ளைகள் எனக்கு பிள்ளையும் இல்லைன்ட்டார். அம்மா பண்ண தப்புக்கு பிள்ளை நான் என்ன பண்ணேன்? அம்மா செய்தது தவறு. ஆனா அம்மா தவறு செய்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிஞ்சிருந்தா, அப்பா அம்மா தவறு செய்தார்கள் அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன். நான் என் உடன் பிறந்த அண்ணனிடத்தில் விளையாடுவதாக நினைத்து விளையாடினேன். அண்ணா என்னை உதைத்தார், ஆனா நான் சாபம் கொடுக்கல, கொடுத்தது அம்மா. ஆனா அம்மாவை வேண்டாம் மனைவி வேண்டாம்னு சொல்லலாம், ஆனால் உங்கள் ரத்தத்துக்கு பிறந்த பிள்ளை நான், என்னை பிள்ளை இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? சொல்லக்கூடாது இல்லையா? அதனால சனீஸ்வரருக்கு தந்தை மீது கோபம் அதிகமாச்சு. இப்போ யமதர்மராஜாவை அதாவது யமனை அழைத்து கொண்டு நேரா சொன்னாரப்பா, நீ கைலைக்கு போ. ஏன்னா அந்த கால்கள் அழுகி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிச்சது. அதனால பத்தினி சாபம் இல்லையா, பழிக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிச்ச உடனே நீ சிவபெருமான் கிட்ட போய் வேண்டி தவம் செய்வாயாக. சிவபெருமான் இடத்துல போனார். சிவபெருமான் இடத்துல போன உடனே சிவபெருமான் இடத்துல இந்த கைலை மலையில உட்கார்ந்து 1000 ஆண்டு காலம் யமன் தவம் செய்தார்.
இப்போ சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரை யானை. அப்பேற்பட்ட சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அப்பா யமனே என்ன வேணும்னார். யமன் கேட்கிறார், என் தாயும் என் தந்தையும் ஒன்று சேரணும். அப்ப சிவபெருமானுக்கு ஒரு சந்தேகம், பெற்றவளா வளர்த்தவளா? வளர்த்தவள்னு கேட்டார். கைத்தட்டுங்க. நான் பிறந்த உடனே என் தந்தையினுடைய வெப்பம் தாங்க முடியாமல் எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டா. பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்த்து தன் பெற்ற பிள்ளையை ஒருவன் அடிக்கின்ற பொழுது எந்த தாய்க்கு மனம் வருத்தப்படாமல் இருக்கும்? அந்த கோபத்தில் அவள் என் மீது சாபம் கொடுத்தாள். ஆனால் நான் வருத்தப்படவில்லை. ஆனால் என்னை பெற்றவளை காட்டிலும் என்னை வளர்த்தவள் ஒரு நாளும் என் வளர்ப்பில், அவளுடைய வளர்ப்பில் ஒரு குறையை கூட நான் கண்டுபிடிக்க முடியாது. முதலில் சனிக்கும் பத்ரா நதிக்கும் அவள் சோறு போட்டது இல்லை. தங்க கிண்ணத்தில் பால் அன்னத்தை எடுத்துக்கொண்டு நான் எங்கெல்லாம் ஓடுவேனோ என் பின்னாடி அவள் ஓடி வந்து எனக்கு ஊட்டி இருக்கிறாள். சோறு போட்ட கடன் என்று சொல்லக்கூடியது, பால் கொடுத்த கடன் என்று சொல்லக்கூடியது நான் எது? தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்வாங்க இல்லையா? பெருவிரல் கட்டி கொண்டு சுடுகாட்டுக்கு போனாலும் அவள் செய்த தொண்டை நான் மறந்தேன். ஆனால் நான் மனிதன் இல்லை, தெய்வமும் இல்லை சொல்லிட்டார். சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார், டே அப்பா சித்திக்கு எங்கேயாவது வாழ்க்கை தேடுவியா? சரி, அதை தந்தேன், அடுத்து என்ன வேணும்? உலகத்தில் எவருக்குமே கொடுக்காத பட்டம் எனக்கு வேணும். என்ன பட்டம் வேணும்? தர்மராஜா பட்டம் கொடு. என்ன பட்டம்? தர்மராஜா பட்டம் கொடு. யாருக்குமே இல்லாத பட்டம். யாருக்கு? ஒருத்தருக்கு கூட கிடையாது. யாருக்கு கொடுத்தார் பட்டத்தை? யமனுக்கு மட்டும்தான் தர்மராஜா பட்டம். அந்த யமன் தான் தர்மராஜாவாக வந்து பாண்டவர்களாக முதல்ல மூத்தவராக யுதிஷ்டராக வந்து அவதாரம் செய்தவர். அப்பேற்பட்ட யம தர்மராஜா வாங்கியாச்சு. கொடுத்த உடனே பார்த்தார், சரி இதுவும் வாங்கிட்டேன், அடுத்து என்ன வேண்டும்னார். சுவாமி வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம், உனக்கு ஒரு பதவி கொடுக்கலான் இருக்கேன். என்ன பதவி? உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய தர்ம நெறி, தர்மராஜா பட்டம் என்னிடத்திலே என் வாயினாலே பெற்றதனால எல்லா உயிரையும் பிடிக்கக்கூடிய பொறுப்பு உன்னிடத்துல கொடுக்கலான் இருக்கேன். சுவாமி வேற வேலை கொடுக்க கூடாதா? பாவி நாசமா போன்னு எல்லாரும் என்ன திட்டுவாங்களே. அப்படியெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்க. உனக்கு ஒரு கணக்கு பிள்ளைய கொடுக்குறேன். அந்த கணக்கு பிள்ளைய கொடுக்குறார். அந்த கணக்கு பிள்ளை பொய்யான கணக்கு எழுதினார். கடைசியில யம தர்மராஜா போய் கணக்குள்ள மேல கம்ப்ளைண்ட் பண்றார். எங்க? அங்கேயே அந்த கதெல்லாம் அங்கேயே நடந்துக்குது. எங்க? அந்த லோகத்திலே கணக்கு தப்பா இருந்துக்குது. பார்த்துக்கங்களேன். நம்ம சொந்தக்காருக்கு ஒரு கணக்கு, ஏத்து வீட்டுக்காருக்கு ஒரு கணக்கு, அப்படி எழுதிக்கிறாங்க அப்பவே. இதை பார்த்த யமன் ரொம்ப வருத்தப்பட்டு சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டார். முறையிட்ட உடனே சொன்னார், நானே உனக்கு கணக்கு பிள்ளையா வருது. யார் அவரு? சித்திரகுப்தர். அவருக்கு எங்க கோயில் இருக்கு? காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய, வாழ்ந்தால் முக்தி தரக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கின்றது. சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அன்றைய தினத்தில் தான் சித்திரகுப்தர் அவதாரம். அதனாலதான் அன்னைக்குன்னு பார்த்து நம் ஆட்கள் எல்லாரும் கணக்கு தொடங்குறாங்கன்னு. இத்தினூண்டு சின்ன கோயிலா இருந்தா கூட 1008 குடம் பாலபிஷேகம் பண்ணிடலாம். ஆமா, பாலபிஷேகம் பண்ண உடனே சித்திரகுப்தர் கணக்கு எழுதுவாராம். எல்லாம் பாலபிஷேகமா பண்றாங்க. ஒருத்தரும் பாவமே பண்ணல. இன்னைக்கு எல்லாருக்கும் பிளஸ், மைனஸே கிடையாது அப்படின்னு போட்டுருவார். அதனால அப்படிப்பட்ட சித்திரகுப்தராக சிவபெருமானே கணக்கு பிள்ளையாக வந்தார். அப்படி கணக்கு பிள்ளையாக வந்து ஒரு உயிர்களை பிடிக்கிற பொழுது, ஏண்டாப்பா வேற எதுவும் உனக்கு கேட்கலையா? உஷாதேவி இங்கதான் வராங்க. வந்தவர் சொல்றாங்க, ஏண்டாப்பா வேற வேலையே கேட்கக்கூடாதா? எல்லா உயிரையும் பிடிக்கிற பொழுது உன்னை பெத்தவ நாசமா போகன்னு சொல்லுவாங்க. எப்போ பெத்தாலோ தெரில, இப்படி ஒரு பிள்ளைய பெத்து வச்சுக்கிறாளேன்னு உன்னையும் சபிப்பாங்க. உடனே அம்மா வாங்க போலான்னு இந்த பூமிக்கு அழைத்து வந்து அப்ப காட்டுறார். ஒரு உயிர் போகுது.
ஐயோ நல்லா தான் இருந்தாருங்க, என்னமோ வயிற்று வலின்னு ஒன்று வந்ததுங்க, பொட்டுன்னு போயிட்டார். அப்புறம் நல்லா தான் இருந்தார், நேற்றைக்கு நல்லா இருந்தார், அட்டாக்குன்னு ஒன்று வந்துச்சிங்க, போயிட்டார். நல்லா தாங்க இருந்தார், என்னமோ வீட்டில் சண்டையா அதனால் மருந்து குடிச்சாராம், போயிட்டார். என்னமோ மனசு கஷ்டமாகுதுன்னு சொல்லிட்டு தொங்கிட்டார். எல்லாமே யார் மேலேயாவது பழி, ஆனால் யமனை யாராவது. அப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லுவான், கொண்டு போகிற யமன் யார் மேலேயோ பழி போட்டு கொண்டு போகிறான். அப்போ கூட அந்த யமனை யாரும் திட்ட மாட்டாங்க. இதை காதால கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே உன் தொழில் சிறக்கட்டும்னு வாழ்த்திட்டு அவ போயிட்டான். இப்போ இவர் சிவபெருமான் கிட்ட கேட்டார், நான் எப்படி யாரை எப்படி பிடித்து எங்க சொர்க்கம் எங்கு நரகம் எங்கு கைலாயம் எப்படி கொண்டு போய் விடுறது, அதுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டார். பாவம் எவ்வளவு புண்ணியம் எவ்வளவு அந்த கணக்கு காட்டணும், அதனால அந்த கணக்குக்கு ஏற்றார் போல நீ கொண்டு போய் விடுன்னு அவர் சொன்னார். பாவம் எது புண்ணியம் எது ஏற்கனவே உங்களுக்கு மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லி இருக்கேன். மீண்டும் ஒரு முறை நினைவு வேணா படுத்திங்க. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்காற்றில் கையை நடுக விட்டேனோ, வடிய வழக்கட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வடியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குலத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அடித்தேனோ, போல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அடித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ. இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியா 2 வரி சொல்லுவார். தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செரு கடைந்தேனோ அப்படிம்பார். எத்தனை பாவம்? 44 வகையான பாவத்தை மனுமுறை கண்ட வாசகத்தில் வள்ளலார் சொல்றார். இதெல்லாம் மனிதர்கள் தினம் தினம் அன்றாடம் செய்யக்கூடிய பாவங்கள். இந்த பாவத்தில் எல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு நரகம், இதெல்லாம் செய்யறவங்களுக்கு நரகம். சொர்க்கம் என்று சொல்லக்கூடியது பரோபகாரம், இதம் சரீரம். இந்த சரீரத்தினால ஒருவருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கணும், 4 பேருக்கு நன்மை செய்யணும். மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேருக்கு நன்மையை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாது. இதெல்லாம் சொல்லி கொடுத்தார். அது பெரிய பட்டியல், அந்த பட்டியலுக்கு நம்ம போக முடியாது, நேரம் குறைவாக இருப்பதனால. இறைவனுடைய கருணையினால இப்ப யமதர்மராஜா பட்டம் வாங்கியாச்சு. இந்த விஷயம் சாயாதேவிக்கு தெரியுது. சும்மா இருப்பாங்களா? கொலாடி சண்டையிலேயே ஒரு குடம் எக்ஸ்ட்ரா பிடிச்சா நம்ம ஆட்களுக்கு பொறுக்காது. இதுல வேற அவ பெத்த பிள்ளை தர்மராஜா பட்டம் வாங்கி இருக்கிறாருன்னா சும்மா விட முடியுமா? சனி இங்க வா. அவர் கைலைக்கு எப்படி தவம் பண்ணாரோ அதே மாதிரி நீ காசியில போய் தவம் பண்ண. எங்க போய்? காசியில. காசிக்கு அங்கிருந்து அம்மா காசிக்கீழ போய் தவம் பண்ணா கண்டிப்பா சிவபெருமான் காட்சி கொடுப்பாரா? கண்டிப்பாக தருவார், சத்தியமாக தருவார் சொல்லி அனுப்பிச்சு வச்சார். அனுப்பின உடனே நேரா வந்தா அங்க கால பைரவர் காவலுக்கு நிற்கிறார். இவர்கிட்ட அனுமதி வாங்கி உள்ள போகணும். பார்த்தார் கால பைரவர்கிட்ட, ஐயா உங்க அப்பா உன்னை காவலுக்கு வச்சுக்கிறார், எங்க அப்பா என்னை கைவிட்டுட்டார். எப்படி? உங்க அப்பா உன்னை காவலாக வைத்திருக்கிறார், 8 திக்குக்கு அஷ்ட பைரவராக வைத்திருக்கிறார். எங்க அப்பா என்ன பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டார். அதனால உங்க அப்பா கிட்ட சரணாகதி அடைவதற்கு வந்திருக்கிறேன். நீங்களே எனக்கு குருவாக இருங்க. என்னவா இருங்க? குருவா இருங்க. சில வருடங்கள் கால பைரவரிடத்தில் பாடம் கற்றார் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானுக்கு குரு யார் அப்படின்னா கால பைரவர். இது தெரிஞ்சு வச்சுங்க. காலனை வென்றதனால கால பைரவர்னு பேரு. காலத்தை வென்றிருக்கக்கூடிய ஒரு பெருமான். இன்னொன்று யமதர்மராஜாவை வெல்லக்கூடிய வலிமை படைத்தவர் கால பைரவர். அதனால அவருக்கு கால பைரவர். காலத்தினால் அழியாத பைரவர்னு அர்த்தம். கால பைரவர்னா காலத்தினால் அழியாத பைரவர்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று சனீஸ்வர பகவானுக்கு குரு யாரான்னா கால பைரவர் தான் குரு. அப்போ கால பைரவருக்கு அஷ்டமி திதியில அபிஷேகம் செய்தால் சனீஸ்வர பகவான் மகிழ்ச்சி அடைந்து அதிக தொந்தரவு தரமாட்டார்னு ஒரு அர்த்தம். இது எல்லாருமே நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன்.
இப்போ அவரே அவருடைய கையினால் சனி லிங்கம் என்கின்ற, இன்னைக்கும் காசிக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தெரிந்தவர்களிடத்தில் கேளுங்க, சனீஸ்வர பகவான் தவம் செய்த இடம் எது என்று கேட்டு அந்த சனிலிங்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய தோஷம் இருக்காது. ஒரே ஒரு முறை காசிக்கு போறவங்க அத்தனை பேருமே அந்த சனிலிங்கத்தை பார்த்தீங்கன்னாலே என்ன இருக்காது, சனி தோஷம் அடுத்து இருக்கக்கூடிய நாட்கள்ல, உயிருடன் நீங்க இருக்கக்கூடிய நாட்கள் வரைக்கும் உங்களை சனி பிடிக்க மாட்டார்னு அர்த்தம், தொந்தரவு தரமாட்டார்னு அர்த்தம். அதுக்காக பாவம் பண்ணீங்கன்னா தரமாட்டார்னு சொல்ல முடியாது. பாவம் பண்ணா நிச்சயமா என்ன தருவார், தண்டனை தருவார்னு அர்த்தம். நன்மை முறையில நல்ல முறையில தான தர்மத்தை செய்து ஒழுக்க நெறியோடு வாழ்ந்தால் அவர் துன்பம் தரமாட்டார்னு அர்த்தம். இப்போ காசியம்பதியில் அவருடைய கையினாலே திருக்கரத்தாலே மணலை பிடித்து வைத்து சனி பகவான் பூஜை செய்தார். 1000 வருஷம் தவம் பண்ணார். எத்தனை வருஷம்? 1000 ஆண்டு காலம் தவம் செய்தார். சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தார், தர்மராஜா பட்டம் ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, அந்த பட்டம் நமக்கு வேணாம், நாம என்ன பட்டம் வாங்கலாம், ஈஸ்வர பட்டம் வாங்கலாம். இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காத பட்டம், நாம வாங்குவோம் அந்த பட்டத்தை அப்படின்னு என்ன பண்ணார், சுவாமி உங்களுடைய திருவாயினால் எனக்கு ஈஸ்வர பட்டம் கொடுங்க, உங்களுடைய திருவாயினாலே எனக்கு என்ன பட்டம், சனி ஈஸ்வரர் என்கின்ற பட்டத்தை கொடுங்க. அடுத்து யாருக்கு கொடுத்துக்கிறார் ஈஸ்வர பட்டம்? அடுத்து யாருக்கு கொடுத்திருக்கிறார்? ராவணேஸ்வரன் 2வது, 3வதா ஒருத்தர் கொடுத்துக்கிறார். நானும் கதையை சொல்லி 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 இருக்கிறேன். குற்றாலத்திற்கு யார் முதல் தரிசனம்? திருக்கல்யாணத்தின் பொழுது வடகோடு தாழ்ந்தும் தென்கோடு உயர்ந்தும் எது? அப்ப யாருக்கு கொடுத்தார் பதவி? அகத்தியருக்கு கொடுத்து எண்ணில் நீ பாதின்னு தான் கொண்டு போய் அங்க நிக்க சொன்னார். ஈஸ்வரனே பட்டம் கொடுத்து கொண்டு போய் அங்க நிக்க வச்சதுனாலதான் அது என்ன ஆச்சு, சமம் என்று சொல்லக்கூடியது ஆக முடிந்தது. இல்லைன்னா ஆயிருக்காது. அவர் இருக்கிறது எவ்வளவு வெயிட்? 2 அடி உயரம். 2 அடி உயரம் போய் அவ்வளோ கோடி கோடியான ஜீவன்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் சமமா நின்னா நிற்க முடியுமா? ஈஸ்வர பட்டத்தை கொடுத்து என் கல்யாண கோல காட்சியை அங்கே உனக்கு காண்பிக்கிறேன், நீயே நான் நானே நீ அங்க போய் நில் என்று அவர் உத்தரவு கொடுத்தார். 3 பேருக்கு ஈஸ்வர பட்டம். முதல் பட்டம் யாருக்குன்னா இவருக்கு முதல் பட்டம். யாருக்கு? சனீஸ்வர பகவானுக்கு முதல் பட்டம். இப்ப பட்டம் வாங்கியாச்சு, பட்டம் வாங்கியாச்சு. அடுத்து என்னன்னா, சுவாமி இந்த நவகிரகம்னு இருக்குதாமே, 8 பேர் ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது, நான் 9வதாக ரிஜிஸ்டர் ஆகணும், பதிவாகணும். எங்க அப்பன் கிழக்க பார்க்கிறார், நான் எங்க அப்பா மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, நான் மேற்கு பார்க்கணும். என்னது? நவகிரகத்தை உத்து கவனிச்சுக்கிறீங்களா? சூரியன் எந்த பக்கம் பார்க்கிறாரு? கிழக்க பார்ப்பார். சனீஸ்வரர் எங்க பார்ப்பாரு? அப்பாவுக்கும் முதுக காட்டிட்டு நிக்கிறாங்க. சனி திசை நடந்தால் ஒரு தட்டில் ஒன்றாக உண்டு கொண்டிருக்கக்கூடிய தந்தைக்கும் மகனுக்குமே பிரிவினை வரும். தாய்க்கும் தந்தைக்கும் பிரிவினை வரும். தாய்க்கும் எது? பிள்ளைக்கும் பிரிவினை வரும். தந்தை சொல்லை பிள்ளை கேட்க மாட்டான், பிள்ளை சொல்லை அப்பா கேட்க மாட்டார். நேர் விரோதி என்று சொல்லக்கூடிய ஒரு உண்டு. இதனால வந்ததுதான் இந்த பிரச்சனையே. அப்பா பேச்ச பிள்ளை கேட்காததுக்கும் பிள்ளை பேச்ச அப்பா கேட்காததுக்கும் இதான் காரணம். இப்போ தந்தை இல்லை என்று அவர் சொன்னார், நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு அவர் சொன்னார் இல்ல, ஆனால் நான் உன் மகன் என்று இவர் வாதாடி இருக்கணும் இல்லையா? ஆனா என் தந்தைக்கு நான் நேர் விரோதியா இருக்கணும்னு இவரே கேட்டார். அவர் மூஞ்சிலேயே நான் முழிக்க கூட, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கட்டும், நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கிறேன்னு இவர் சொல்லிட்டார். இப்ப அப்பா பிள்ளைக்கு என்ன இல்லை, ஒருவருக்கு ஒருவர் பேச்சுவார்த்தை இல்லாத மாதிரி இவர் அந்த பக்கங்கிறார், இவர் இந்த பக்கம் இருக்கார். இப்போ நவகிரகத்தில் இவரும் ஒருவர்த்தரா ஆயிட்டார். இப்போ அவருக்கு வேலை கொடுக்கணும் சிவபெருமான். இவர் சொல்றார், எனக்கு என்ன வேலை? ஏன்னா எங்க அண்ணனுக்கு வேலை கொடுத்துருக்கிறீங்க, என்ன வேலை?
எல்லா உயிர்களையும் பிடிக்கிற வேலை கொடுத்துருக்குறீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும் இல்லையா? அதனால சொன்னார், டே அப்பா, ஏற்கனவே நானே இங்கே வேலைக்காரனா வேலை செய்துட்டு இருக்கேன். எங்க காசியம்பதியிலே காசி விஸ்வநாதர் என்ன வேலை செய்கிறார்? என்ன வேலை செய்கிறாரு தெரியல. ஆமாம், நான் போன வருஷம் கேட்டது 2வது தலமே சக்தி பீடத்தில் காசியம்பதி தான். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு மேலே ஓடி இருக்குது காசியம்பதியினுடைய தலை வரலாறு. கேட்டிருப்போம் மேடம், காலையில் சாப்பிட்ட சட்னியே ஞாபகம் இருக்காது. நீங்கள் வேற 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா, அது எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எங்கள் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்களுடைய டேட் ஆஃப் பர்த்டே எங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இரு சொல்கிறேன். ஆமாம், சிவராத்திரிக்கு முந்தைய நாள் தான் அப்படின்னு ஞாபகப்படுத்தி ஏதாவது ஒரு திருவிழாவை வச்சு சொல்கிறவங்களும் சில பேர் இன்றைக்கும் இருக்கிறாங்களா இல்லையா? உண்டா இல்லையா? இப்பெல்லாம் எழுதிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்படியும் சில பேர் உண்டு அந்த காலத்துல எல்லாம். அது மாதிரி இப்போ எனக்கே நானே வேலைக்காரனாக இருக்கிறேன். காசியம்பதியில் என்ன வேலை செய்கிறார் தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். காசி விஸ்வநாதர் ஒரு காதில் ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய மந்திரத்தையும் ஒரு காதில் ராமநாமத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். காசியில் இறந்தால் முக்தி, இறந்தவர்களுக்கு ஒரு காதில் என்ன சொல்றார்? ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய மந்திரம், ஒரு காதில் ராமநாமத்தை சொல்றார். வாழுகிற பொழுதுதான் நீ ராமனாக இல்லை, அடுத்து ஒரு ஜென்மம் இருக்குமானால் நீ ராமனாக வாழ்ந்து காட்டு. அதனால் என் திருவாயினால் இப்பொழுது ராமநாமத்தை சொல்லுகிறேன் கேள். காசி விசாலாட்சிக்கு என்ன வேலை? அந்த அம்மா அங்க இறந்தவர்களை அரிச்சந்திர சுடுகாடு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சுடுகாட்டில் மட்டும்தான் எரிப்பார்கள். மற்ற எந்த சுடுகாட்டிலும் எரிக்க மாட்டாங்க. ஈமக்கிரியை முடித்துவிட்டு ஒரு கோணியில போட்டு தச்சு கொண்டு போய் படகளை ஏற்றின்னு போய் நடு கங்கையில வீசிட்டு வந்துருவாங்க. ஒரு பக்கம் பிணம், ஒரு பக்கம் மலஜலம். இதற்கு இடையில் தான் நாம காசியில நீராடணும். இதுக்கு இடையில தான் நம்ம நீராடணும். அந்த காசி விசாலாட்சிக்கு என்ன வேலைன்னா, இறந்து போனவர்களை தூக்கி தன் மடியில போட்டு அவளுடைய பட்டுப்புடவையினுடைய முந்தானையில விசிறி என்ன சொல்றாளா, குழந்தை இந்த அம்மா மடி நிரந்தர மடி, இந்த அம்மா மடியில படுத்து தூங்கி நிரந்தரமாக ஓய்வு எடுத்துக்கொள். காசியில என்ன சிறப்புன்னா, விசாலாட்சியினுடைய மடியில் படுக்கக்கூடிய பாக்கியம் காசியில இறக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் கிடைக்குது. அப்போ ஒரு கேள்வி, என்கிட்ட கேட்டதை நானே கேட்டு பதிலா சொல்லிடுறேன். காசியில போய் அஸ்தியை கரைக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் இது கிடைக்குதான்னா அவர்களுக்கும் இது கிடைக்கிறது. ஒருவேளை உங்களால போக முடியலன்னா காசியில் உங்களுடைய அஸ்தியை கரைத்தீர்களானால் அந்த பாக்கியம் கிடைச்சிடும். விசாலாட்சியினுடைய வடியில படுக்கக்கூடிய பாக்கியம். கங்கை புளிச்சு போகாது, பூச்சி வைக்காது. கங்கை என்று சொல்லக்கூடியது எக்காரணத்தை கொண்டும் ஆவியாக போகுமே தவிர கெட்டு போகாத ஒரே ஒரு புண்ணிய நதி என்று சொல்லக்கூடியது கங்காதேவி. அப்படிப்பட்ட கங்கை மாதா இடத்தில் நானே வேலைக்காரனாகிறேன்னு விஸ்வநாதர் சொல்றார். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி சொன்னார், சுவாமி நீங்க வேலைக்காரனா இருங்க. காசி விஸ்வநாதனுடைய ஒரு பெருமை, ஒரு பிச்சைக்காரன் தினமும் பிச்சை எடுத்துட்டு வருவான். அந்த பிச்சை அன்னத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 நாய்க்கு பகிர்ந்து கொடுத்து 4 பாகமாக பிரிச்சுருவான். 3 நாய்க்கு கொடுத்துட்டு 4வதா தான் அவன் உண்பான். 3 நாய்க்கு கொடுத்து இது தினமும் நடக்குது. இது நடந்த உடனே காசி விஸ்வநாதர் கிட்ட இவன் தினமும் பிரார்த்தனை பண்ணுவார் அந்த பிச்சைக்காரர். உடனே பார்த்தார் காசி விஸ்வநாதர் நினைக்கிறார், அந்த பிச்சைக்காரனுக்கு எவ்வளவு அவன் எடுக்கிறதே பிச்சை, அதில் 4 நாய்க்கு வேறு சோறை போட்டு 3 நாய்க்கு சோறை போட்டுட்டு 4வதாக ஒரு பங்கு வச்சு அதை இவன் சாப்பிட்றான். சரி நாமும் பிச்சைக்காரர் ரூபத்தில் போய் 4 வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்றலாம் இன்னைக்குன்னு வந்தாராம் காசி விஸ்வநாதர். அம்மா பிச்சாந்தேகி, ஐயா கை கால் நல்லா தானே இருக்குது, 4 வீட்டில் போய் வேலை செய்யக்கூடாது, ஏதாவது வேலை செய்யலாம்ல, அந்த வேலையை செஞ்சு சாப்பிட்றதை விட்டுட்டு உனக்கு என்ன இப்படி சோம்பேறித்தனமா பிச்சை எடுத்து சாப்பிடு போயா. காத்தால 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பிச்சை கட்டார், ஒருத்தரும் போடலை. விஸ்வநாதர் ரூபத்தில் போயிருந்தா போட்டிருப்பாங்க, அவர் போனதோ பிச்சைக்கார ரூபத்தில்.
ஏன்னா இப்போ இருக்கிற நம்ம தாய்மார்களே என்ன பண்ணுவாங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போனால் பிச்சை கொடுத்தா போடுவீங்களா? போட மாட்டீங்க. அதனால அவர் பிச்சைக்கார ரூபத்தில் போனார். ஆனால் இங்கு போடுகிற பொழுது யாரும் போடலை. சரி, யாருமே போட மாட்டேன்றாலே இந்த பிச்சைக்காரனாவது கொடுக்குறானா பார்க்கலான்னு அவர் 3 நாய்க்கு பங்கு வச்சு கொடுத்துட்டார். 4வதா அவருடைய பங்கு அங்கே இருக்கு. அந்த பங்கை எடுத்து சாப்பிடலான்னு போகும்போது ஒரு கை அப்படி நீளுது. நீண்ட உடனே அருந்த பசி எனக்கு கொடு சிவபெருமான் கேட்டார். கேட்ட உடனே அடுத்த வினாடி பார்த்தார், இந்த சாப்பிடு. தனக்குரிய பாகத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டார். கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா நான் யார் தெரியுமா? அட யாரா வேணாலும் இரிய, பசி வந்தா 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. மானம் ஈனம் சூடு சொரணை அப்பா அம்மா எது அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் காதல் காமம் காதலி உள்பட பறந்து போயிடும். பசி வந்தா 10ம் பறந்து போயிடும். அதனால சொல்றேன், பசியினுடைய கொடுமை எனக்கு தான் தெரியும். நீ முதல்ல சாப்பிடு, பிறகு நீ யாருன்னு நீ அப்புறமா சொல்லு. முதல்ல நான் யாருன்னு சொல்லிட்டு அப்புறமா சாப்பிட்றேன். இந்த பிச்சைக்காரங்கிட்ட வாக்குவாதம் பண்றாரு. அட நீ வேற, எனக்கு தெரியும் உன்னை, நான் தான் தினமும் பார்த்துட்டு இருக்கேன் உன்னை. என்னமோ இவன் கூட இருந்து நானும் பிச்சை எடுத்தவன் மாதிரி. நீ என்னை எங்க பார்த்த? சிவபெருமான் கேட்கிறாரு, நீ என்னை எங்க பார்த்த? அட நான் தான் பார்த்தேன்னு சொல்றேனே. பசி சிறுகுடல் பெருகுடல் சாப்பிடும், சூடு வேற ஆறி போயிடும். ஏற்கனவே ஆறுனதை தான் அவன் சூடு பண்ணி எனக்கு கொடுத்துருப்பா போல இருக்கு. அதனால நீ சாப்பிடு. வீட்டுக்காருக்கே இப்படி அப்படிதான் கொடுக்குறாங்களாம். அதனால நான் பிச்சைக்காரன் வேற, அதில் எனக்கு எப்படி கொடுத்தான்னு தெரியல. அது 3 நாளைக்கு முன்னாடி சுட்ட ரொட்டியோ என்னமோ தெரியல, அதனால சீக்கிரமா சாப்பிட்டுருவேன். இல்லை நீ என்னமோ சொன்னியே, நான் யாருன்னு சொல்லி சொல்லனியே, நீ அதை சொல்லவே இல்லையே. அட எனக்கு தான் தெரியும்னு சொல்றனே. இல்லை நீ சொல்லு, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஏன்னா இவர் கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சவர். அவர் சொன்னாரு, அட யாருன்னு கேட்டுன்னு கிடக்குறிய, அந்த காசி விஸ்வநாதன் தானே நீ. அப்போ சிவபெருமானுடைய மனம் என்று சொல்லக்கூடியதில் உலகத்துல இவ்வளவு பேர் கண்ணுக்கு, அது மட்டும் இல்லை, காசியும் பதியில் முற்றும் துறந்த ஞானிகளுக்கும் நான் தெரியல. உனக்கு எப்படா தெரிஞ்ச? ஏன்னா அங்கம் முழுவதும் அவனுக்கு தொழுநோய். பிச்சைக்காரனுக்கு என்னது? அங்கம் முழுவதும் தொழுநோய். சீவு ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கு, ஈக்கள் மொய்த்து கொண்டிருக்கு, ஒரு பக்கம் எல்லா விரல்களிலும் புழு நிண்டி கொண்டிருக்கு. ஒரு கை வந்து இப்படி நீளுதுன்னா அந்த காசி விஸ்வநாதனை தவிர என் கையால் வாங்கி வேற எவன்டா சாப்பிட முடியும்? அங்கமெல்லாம் தொழுநோய் இருக்கக்கூடிய என் இடத்துல வந்து ஒருத்தன் கையேந்தி நின்று சாப்பிட்றான்னா அது அவனை தவிர வேற யாருக்கு அந்த சகிப்புத்தன்மை இருக்க முடியும் அப்படின்னார். அவ்வளவு உயர்வானவரா யாரு? காசி விஸ்வநாதர். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை எளிய வந்த திரானை. எளிமையா வரக்கூடிய பெருமான், பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்கார ரூபத்திலேயே போகக்கூடிய ஒரு பெருமான்னா அது சிவபெருமான். அப்பேற்பட்ட பெருமான் இங்கு சொல்ற, நானே இங்க வேலைக்காரனா இருக்கேன், உனக்கு என்ன வேலை கொடுக்க முடியும்னா, நவகிரகத்துல ஒருத்தரா நான் இப்ப நின்று இருக்கேன்னா 8 பேருக்கு ஏற்கனவே அங்க வேலை கொடுத்துருப்பீங்கல்ல, 9வதா இந்த ஆபீஸ்ல எனக்கு வேலை போட்டு கொடு. ஆனா ஒண்ணு கொடுக்கறதான் கொடுக்கிறேன், என்னை பார்த்தா எல்லாம் பயப்படணும். எங்க அப்பனை மாதிரி எல்லாம் நான் டம்மி பீஸா இருக்க விரும்பல. எங்க அப்பா மாதிரி எல்லாம் நான் இருக்க விரும்பல. யாருக்காவது தெரியுமா சூரியன் எப்ப பெயர்ச்சி அடைகிறாருன்னு? மாசம் மாசம் அவர் 1ஆம் தேதி அடுத்த இடத்துக்கு போயிடுவார். 12 ராசிகளுக்கும் 12 மாசத்தை அவர் பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனா சனி அப்படி இல்லை, 2.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறைதான் அவர் பிரவேசம் பண்ணுவார். நடக்க முட்டாதவர். எங்க பொண்ணு கட்டினார்? சித்தப்பன் வீட்டில் பொண்ணு கட்டினவர் இவர் தான். நடக்க முடியாது, மந்த காரகன்னு பேர் அவருக்கு. இறைவனுடைய கருணையினால் இப்ப ஈஸ்வர பட்டம் கொடுத்தாச்சு. இப்ப பட்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வேலையை கொடுக்கிறார். 22.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை 12 ராசிகளை நீ வலம்பா. ஒரு மனிதனை வாழ்க்கையில 100 வருடம் அவன் வாழ்ந்தால் 3 முறை அவனை வலம்பா. சனியை போல கொடுப்பவரும் இல்லை, சனியை போல கெடுப்பவரும் எவரும் இல்லை. கொடுத்துட்டார். சரி, நான் எப்படி யாருக்கு கொடுக்கணும்?
பரோபகாரம் இத்தம் சரீரம். இந்த சரீரத்தினால ஒருவருக்கும் தீங்கு செய்யாம தர்ம நெறியில் எவன் வாழ்கிறானோ அவனுக்கு அவனை பிடித்த உடனே முற்பகுதியில் கொடுத்தால் பிற்பகுதியில மலை போல தருவதாக, அவனுக்கு துன்பம் தருவதாக இருந்தாலும் பனி போல கொடுத்து அவனை காப்பாற்றி விட வேண்டியது உன் கடமை. அப்பனா என்ன அர்த்தம்? பாவம் அதிகம் செய்யாம புண்ணியத்தை அதிகமாக செய்யக்கூடிய ஒருவனை அதிக துன்பப்படுத்தாது. கோயில் கட்டுறவங்களை அதிக துன்பப்படுத்தாது. ஆலய வழிபாடு செய்யக்கூடியவர்களை அதிக துன்பப்படுத்தாதே. மாதா பிதா குரு தெய்வத்தை மதிக்கக்கூடியவர்களை அதிக துன்பப்படுத்தாது. அவர் லிஸ்ட் கொடுத்தார், பெரிய லிஸ்ட், அது சொல்லிட்டே போகலாம். இப்படி ஒவ்வொன்றா அவர் சொல்லி முடிச்சார். சரிங்க சுவாமி, அப்படியே நான் வலம் வரேன். 30 வருஷம் ஒரு மனிதர் வாழ்வும் கிடையாது, 30 வருஷம் ஒரு மனிதர் தாழ்வும் கிடையாது. அது இவரை வச்சு தான் கனெக்ட் பண்ணி சொன்னது. இப்போ சொல்லி முடிச்சாச்சு. சுவாமி வரலாம் கொடுத்துட்டீங்க, இந்த வரத்தை நான் யார் மேல பிரயோகம் பண்ணி பார்க்கறது? இப்போதைக்கு எதிர்த்தாப்புல எவரும் வேற இல்லை, உங்களை தவிர வேற யாரும் இல்லை. அதனால முதல்ல உங்களை பிடிக்கலான்னு நினைக்கிற அப்பாயின்மெண்ட் கொடுங்க. நீங்கெல்லாம் ஒரு பழமொழி சொல்வீங்களே, வரம் கொடுத்தவன் தலையில. ஆமா, அது நாங்க தான். இப்ப என்ன பண்றார்? வரம் கொடுத்தவர்கிட்டயே இவர் கேட்கிறார், நானு என்ன செய்ய, உங்களை பிடிக்கணும், அதுக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. இவர் சொன்னார், 1000 வருஷம் தவம் இருந்தான்னு நவகிரகத்துல ஒருத்தனாக்கி சனீஸ்வர பட்டத்தை கொடுத்து 22 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை மனிதர்களை பிடித்து அவர்களுடைய இங்க அனுபவிக்கக்கூடிய இன்பத்துக்கும் நீயே காரணம், இங்க அனுபவிக்கக்கூடிய துன்பத்துக்கும் நீயே காரணமாக இருன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டா இவன் கடைசியில என்னையே பிடிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கறான். சரி சரி, ஒரு 3 மாசம் 90 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள என்னை பிடிச்சி நீ விட்டுடணும். சாமி 90 நிமிஷம் குடிச்சாவே நான் 90 மணி நேரம் பிடிப்பேன், நீங்க 90 நாளே கொடுத்துக்கிறீங்க, அப்புறம் நான் பிடிக்காம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கொடுத்துட்டு நேரா போலான்னு போறார். அவர் பின்னாடியே சனீஸ்வரர் போனார். இப்ப இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பு, இப்ப இருக்கக்கூடிய செல்போனு, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, அப்புறம் என்ன சொல்வீங்க, மெசேஜு, எஸ்எம்எஸ், இமெயிலு, அப்புறம் என்னென்னமோ இருக்கே, அவ்வளவுத்துலேயும் மெசேஜ் பாஸ் ஆயிடுச்சு. என்னன்னு, சிவபெருமான் இடத்தில் ஈஸ்வர பட்டம் பெற்றுவிட்டார் சனி பகவான், நவ கிரகத்தில் ஒருவராக ஆகிவிட்டார். இந்த சனி பகவானை போன்று கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். அதனால நாம் எல்லாம் சிவபெருமான் நமக்கு எந்த காலத்திலையும் தீங்கு பண்ண மாட்டார். அதனால சிவபெருமானை எப்பனாலும் வணங்கிக்கலாம். பின்னாடி புதுசா பதவி ஏற்றிருக்கிறான், அவனுக்கு ஒரு கும்பிடு போட்டுருவோன்னு தான் மொத்த பேர் கும்பிடு போட்டு. எங்கேயாவது இங்க கீவர்ஸ் பார்த்தீங்க இல்லை, அந்த கீவர்ஸ் எவ்வளவு நீர்ந்து என்ன காரணம் நினைக்கிறீங்க? சிவபெருமான் முன்பே சொன்னே, பொன்னும் மெய்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை. பிழையை பொறுக்கக்கூடிய பகவான் யாரு? சிவபெருமான். அது மட்டும் இல்லை, பிழை என்று சொல்லக்கூடியதை குற்றத்தை கூட குணமாக கொள்ளக்கூடிய ஒரு பெருமான் சிவபெருமான். குற்றத்தையும் குணமாக பார்க்கிறவர் யாரு? சிவபெருமான். ஆனா அவர் அப்படி இல்லை, பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி ஒன்னொன்னா நோட்டமிட்டு வச்சிருப்பார். சந்தர்ப்பம் பார்த்து ஆமா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவார். ஆமா, பைக்ல போயிட்டே இருக்கும்போது சில்லறையை அள்ளி கொடுத்துருவார். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார்ல போகும்போது டிரைவர் தூங்கிட்டு போய் நேரா மரத்துல மோதிடுவார். அப்படியும் இல்லைன்னா நம்ம எதையாவது கொடுப்பார். அவர் எதில் எப்போ எப்படி வருவார், எப்படி கொடுப்பார்னு எவராலையும் சொல்ல முடியாது. பட்டம் கொடுத்த ஈஸ்வரருக்கே தெரியாதுன்னா நமக்கெல்லாம் எப்படி தெரியும்? இப்போ சிவபெருமான் முன்னாடி போறார், இவர் பின்னாடியே வருகிறார். இப்போ பின்னாடி ஒவ்வொன்றா பின்னாடி வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது என்ன செய்வதுன்னு தெரியல. சிவபெருமான் திரும்பி பார்க்கிறார். இவன் என்ன நாம போற இடத்துக்கெல்லாம் இவன் பின்னாடியே வரான்.
ஏன்டா பின்னாடியே வர? சுவாமி உங்களை பிடிக்கணுமா இல்லையா? 90 நாள் டைம் கொடுத்துட்டீங்க, அதனால நான் உங்களை பிடிக்கணும் இல்லையா? அதனால பின்னாடியே வந்தாதானே பிடிக்க முடியும். அப்படியா? இது என்ன வம்பா போச்சு? திரும்பி திரும்பி பார்க்குறார் சிவபெருமான். எல்லாம் நடந்து வீதியில் போனால், சுவாமி வணக்கம், என்னென்ன சங்கர நாராயணரே வணக்கம், சிவசிவா வணக்கம், கார்ணீஸ்வரா வணக்கம், கபாலீஸ்வரா வணக்கம், அகத்தீஸ்வரா வணக்கம், இப்படி போயிட்டு இருந்தது கும்பிடு. இப்போ எல்லாரும் சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம். சிவபெருமான ஒருத்தரும் கண்டுக்கல. சிவபெருமான் பார்த்தார், இது என்ன இது, நம்மளுக்கு விழுற கும்பிடெல்லாம் பின்னாடி போயின்னு இருக்கேன்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டே வந்தார். ஒரு தாமரை குளம் பூத்து குலுங்கி இருந்தது. நேராக அந்த குளத்துல இறங்கினார். சனி பகவானுக்கு தண்ணின்னா கொஞ்சம் பயம். யாருக்கு? சனீஸ்வரருக்கு தண்ணின்னா கொஞ்சம் பயம். என்னதான் பண்றாருன்னு பார்க்கலான்னு எப்படியும் குளத்துல இறங்குறவரே ஏறி தானே ஆகணும்னு படித்துறையிலே உட்காந்துட்டார். நீங்க இறங்குங்க, ஆனால் நான் இறங்க மாட்டேன். எப்படியா இருந்தாலும் கரை மேலே வரணும்ல, அப்போ வச்சுக்கிறேன் நான் கச்சேரி, இப்போ உட்காருங்கன்னா நான் படித்துறையிலே உட்காந்துட்டேன். சிவபெருமான் இறங்கி போனவர் பார்த்தார், தாமரை கிட்ட கேட்குறார், தாமரை தாமரை நான் பட்டம் கொடுத்தனே அவன் உக்காந்துக்கிறான் பாரு. ஆமாம் சுவாமி, போலையாவ போலச்சாமி. வணக்கம் சுவாமி, எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க, நீங்களே என்ன தேடி வந்துக்கிறீங்க சுவாமி, என்ன சுவாமி விஷயம்? அது ஒன்றும் இல்லை, அவனுக்கு பட்டத்தை கொடுத்தாலும் கொடுத்தேன், அவன் என்ன பிடிக்கிறன்னு சொல்லி 90 நாள் டைம் கொடுத்துட்டேன். அவன் என் பின்னாடியே வேற வந்துருக்கான். அவன் என்னை தொடாத இடமாவும் இருக்கணும், அவன் பார்வை படாத இடமாவும் இருக்கணும். அப்படி ஒரு இடம் இருந்தா சொல்லு சுவாமி. என் பொண்டாட்டி கூட தொட முடியாத இடம் என்கிட்ட இருக்கு. மனைவி தொட முடியாத ஒரு இடம் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? ஆனா அந்த தாமரை கிட்ட இருக்குதான். என்ன இருக்கு? தாமரை இடத்துல இருக்கு. இதை பார்த்த அடுத்த வினாடி அங்க சொல்றார், சுவாமி மனைவியே தொட முடியாத இடத்த நான் வச்சுட்டு இருக்கேன் சுவாமி. எங்கப்பா அது? சுவாமி நீங்க சொல்லுங்க, ஊன்னு சொல்லுங்க. உங்களுக்கு மொட்டை மாடி வேணுமா இல்ல அண்டர் கிரவுண்ட் வேணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, மொட்டை மாடியே எனக்கு தெரியாது, அண்டர் கிரவுண்டும் தெரியாது. இந்த சனி பகவான் பார்வை படாத இடமா இருக்கணும், அவன் என்னை தொடாத இடமா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இடம் கொடு சுவாமி. தாமரை தண்டுக்கு நடு பகுதியில ஒரு ஹோல்ஸ் இருக்குது சாமி. எது? அது உள்ளர ஒரு சந்து இருக்கின்றது. அந்த சந்துக்குள்ள போங்க சுவாமி, என்ன மீறி யாரும் உள்ள வர முடியாது சுவாமி. தாமரை தண்டனுடைய இடைப்பட்ட பகுதியில் போய் 90 நாள் சிவபெருமான் வாசம் செய்தார். 90 நாள் முடிஞ்சு கரை ஏறினார். கண்டா இன்னுமடா நீ போகல? ஏன் சுவாமி? வரத்தையும் கொடுத்து அந்த வரத்துக்கான துன்பத்தையும் அனுபவித்து, அது மட்டும் இல்லாம பிடிக்கிறதுக்கு நேரத்தையும் கொடுத்து 90 நாள் உங்களுக்கு காவல் புரிகிற மாதிரி நானே படிக்கட்டுல உட்கார்ந்தும் பார்த்து, அதனால சுவாமி நன்றி சொல்லிட்டு போக வேண்டாமா? அதனால தான் உட்காந்துக்கிறேன். நீதான் என்ன பிடிக்கவே இல்லையடா, அப்புறம் எதுக்கு எனக்கு நன்றி? யார் சொன்னது சாமி நான் உங்களை பிடிக்கலன்னு? நான் பிடிச்சி 90 நாள் ஆச்சு சாமி. என்னடா சொல்றேன்? 90 நாள் எப்படி ஆகியிருக்கும்? ஆமா சாமி, கைலை மலையை விட்டுட்டு, கார்ணீஸ்வரர் கோயிலை விட்டுட்டு, இந்த பக்தர்களை எல்லாம் விட்டுட்டு, ஒரு அறிவு படைத்த தாமரத்தனுடைய தண்டினுடைய இடைப்பட்ட பகுதியில போய் நான் எப்ப பார்த்துருவேன், எப்ப தொட்டுடுவேன், எப்ப பார்த்துருவேன், எப்ப தொட்டுடுவேன்னு எனக்கு பயந்து நீங்க 90 நாள் வாசம் பண்ணீங்கல்ல சுவாமி. அப்பேற்பட்ட ஈஸ்வரனையே நான் நிக்க வச்சிருக்கேன்னா என் பட்டமும் பதவியும் எப்பேற்பட்டது அப்படின்னா. சிவபெருமான் தெரியாமலா போய் தாமரை தண்டில் ஒளிந்து கொண்டார், தவம் இருந்தார், தெரிந்தே இருந்தார். ஏனென்றால் நான் கொடுத்த வரத்தை நானே மதிக்காவிட்டால் நாளைய உலக மக்கள் எப்படி மதிப்பார்கள் என்பதற்காக, தானே துன்பத்தை அனுபவித்தாலும் பரவாயில்லை என்பதற்காக அவரே துன்பத்தை அனுபவித்து அந்த 90 நாள் இருந்தார். இன்னொரு விஷயமும் அதில் இருக்கு. சிவபெருமானை சாதாரணமா நினைக்க கூடாது. ஏன்னு கேட்டா, இந்த தாவரமாக இருக்கக்கூடிய தாமரை பல ஆயிரம் வருஷம் சிவபெருமான் வரமாட்டாரா, நம்ம காட்சி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்ததா.
அதனால அதுக்கு காட்சி கொடுத்த மாதிரியும் இருக்கும், அதுக்கு வரம் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இந்த பாவி நம்மளையே வரம் கொடுத்த நம்மளையே இவ்வளவு பாடுபடுத்துறான்னா இந்த உலக மக்களை எவ்வளவு பாடுபடுத்துவான். அதுக்கு விமோச்சனம் என்று சொல்லக்கூடியது இந்த தாவரம் என்று சொல்லக்கூடிய தாமரை இடத்தில் இருக்கிறதல்லவா அப்படின்னு தான் அவரே போய் அந்த தாமரை தண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் 90 நாள் வாசம் செய்தார். இப்ப வாசம் முடிஞ்சாச்சு. இவர் நன்றி சொல்லிட்டார். சனீஸ்வரர் நான் வர்றேன்னு புறப்பட்டார். இப்போ இருந்த இடத்தை திரும்பி பார்க்கணுமா இல்லையா? 90 நாள் இடம் கொடுத்திருக்குது அந்த தாவரத்தை, தாமரையை திரும்பி பார்க்கணும் இல்லையா? திரும்பி பார்த்தார், வாடி தோன்றுச்சு. சிவபெருமான் கேட்டார், என்னாச்சு, ஏன் இப்படி வாடி போயிட்டீங்க? எல்லாரும் 1000 தாமரைகளாக இருந்து ஏன் இப்படி வாடி போயிட்டீங்க? சுவாமி, கடவுள் என்று ஒன்று இருப்பார், ஆனால் நாங்கள் பூத்து குலுங்கி கொண்டிருந்தோம். இப்ப கடவுள் எங்களை விட்டு புறப்படுகிறார், அதனால் நாங்கள் வாடி போயிட்டோம். கடவுள் என்று ஒருவர் இல்லைன்னா உயிரினங்கள் அத்தனையும் வாடி போயிடும் என்பதை தான் அது சொல்லாம அந்த தாமரை சொன்னது. சரி, மீண்டும் நீ பூக்க வேண்டுமானால் உனக்கு என்ன வேண்டும்? அப்பதான் அதுக்கு ஒரு பதில் கொடுத்த, சுவாமி, உங்களை பூஜிக்கக்கூடிய முதல் மலர் நானா இருக்கணும். என்னது? வில்வத்திற்கு அடுத்தாற்போல மலர்களில் எது? தாமரை தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கும் செல்வந்தர்கள் இல்லத்தில் வெள்ளினாலே தங்கத்தினால் ஆன தாமரையை வச்சு சிவபெருமான் மீது பூஜை செய்வார்கள். கோடீஸ்வரர் வீட்டில எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி பூ எது வாசனை உள்ள மலர்கள் கிடையாது. பன்னீர்ல அந்த தங்கத்தினாலான மலரை நனைச்சி ஓம் சிவாய நம அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இருக்கான்னு கேட்காதீங்க. சில வீடுகள்ல நானே பூஜை செய்து கொடுத்துருக்கிறேன். பேர் சொன்னா கேஸ் போட்டுருவாங்க. அதனால அதெல்லாம் சொல்லக்கூடாது, பரம ரகசியம் அதெல்லாம். அதனால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எது? பெரும்பாலும் தங்கத்துல தாமரை வைத்துக்கொண்டு பூஜை செய்யறாங்க. ஊர் மட்டும் பெயர் என்ன சொல்லிடுறேன், பர்கூர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெரும்பாலும் தலையில வைக்கிற பூ கூட தங்கத்துல வைக்கிறாங்க. தலையில வைக்கிற பூவே தங்கத்துல இருக்கு. அதெல்லாம் எல்லாம் வசதி. என்ன பண்றது, அவங்க வசதி இறைவன் கொடுத்த. என்ன ஒரு காரணம்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற நிகழ்ச்சியில் அங்கு இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுல முடிகின்ற வரைக்கும் பட்டு புடவையே கட்டி இருந்தாலும் கூட முடிச்சிட்டு நான் கார் ஏறுற வரைக்குமோ அவங்க எழுந்து வணக்கம் சொல்லிட்டு கார் புறப்பட்டதற்கு பிறகுதான் அவங்களே புறப்படுவாங்க. டாக்டர் ஆனாலும் சரி, என்ஜினியர் ஆனாலும் சரி, வக்கீல் ஆனாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி கோர்ட்டினுடைய ஜட்ஜி கூட இந்த மாதிரி நிகழ்ச்சின்னா அப்படியே வெறும் தரையில உட்கார்ந்து அந்த புராணத்தை கேட்டு போவாங்க. இன்னைக்கு நம்பர் 1 என்று சொல்லக்கூடியதுல கிட்டத்தட்ட அந்த மக்கள் தான் என்னவாக இருக்கிறாங்க, வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. பஜ்ஜி போடுற அம்மாவினுடைய பிள்ளை கூட டாக்டர். ரோட்ல பஜ்ஜி போட்டு வித்துருக்குத அந்த அம்மாவினுடைய பிள்ளை கூட டாக்டரா இருக்காங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த இறைவன் அந்த கல்வியையும் செல்வத்தையும் அவங்களுக்கு சேர்த்தே கொடுத்திருக்கிறார். பகவானுடைய அந்த பக்திக்காக அந்த கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சில இடங்கள் உண்டு. இப்போ தாமரை என்று சொல்லக்கூடியதை பூஜிக்கக்கூடிய முதல் மலர் நானா இருக்கணும். உங்களால நான் சொல்லல, தங்கத்தினால தான் வாங்கி நீங்க அர்ச்சனை பண்ணுங்கன்னு நான் சொல்லல. சாதாரண ஒரு சேர்த்து தாமரையை வாங்கி அர்ச்சனை பண்ணாலே தங்கத்தினால் அர்ச்சனை பண்ண புண்ணியம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ முதல் வரம் கொடுத்தாச்சு, முதல் வரம் முடிஞ்சது. இரண்டாவது திருப்பி கொடுத்துட்டு ஒரு அடி எடுத்து வச்சு திருப்பி பார்க்கிறார். பார்த்த அடுத்த வினாடி அந்த மறுபடியும் வாடிட்டு இருக்கு. சிவபெருமான் கேட்டார், நீ கேட்டதான் நான் கொடுத்துட்டேனே, இப்ப ஏன் வாடி இருக்கிறார்? ஏன் சாமி, 1000 வருஷம் தவம் இருந்து உங்களை 90 நாள் எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து உங்களையே மறைத்து வைத்தவனுக்கு அவனுக்கு பல பல வரம் கொடுத்தீங்க, ஒரே ஒண்ணு கொடுத்தா எனக்கு போதுமா? சரி, என்ன வேணுமோ கேளு. அடுத்து சொன்னார். அப்பதான் சொல்ற,
ஆய கலைகள் 64க்கும் சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியார் வெண்தாமரை மலர் மீது அமர்ந்து காட்சி கொடுக்க வேண்டும். அந்த சரஸ்வதியை வணங்கக்கூடியவர்கள் எங்களையும் வணங்க வேண்டும். சரி, 2வது கொடுத்து முடிச்சு திரும்பி பார்த்தார். மறுபடியும் வாடி. மனுஷங்க ஆசையை காட்டிலும் இதுக்கு ஒரு அறிவு வச்சுட்டு இவ்வளவு கேக்குது பாரு. சிவபெருமான் நினைச்சார், இப்ப என்னன்னா 8 லட்சுமின்னு சொல்லக்கூடியவங்க என் மேல அமர்ந்து செந்தாமரை மீது அமர்ந்து காட்சி கொடுக்கணும். அந்த 8 லட்சுமியை வணங்குறவங்க எங்களையும் வணங்க. மகாலட்சுமி எது மேல காட்சி கொடுக்குறாங்க? செந்தாமரை மீது. செந்தாமரை மீது மகாலட்சுமி, வெண்தாமரை மீது சரஸ்வதி. முடிஞ்சிச்சா? இப்போ 3 வரம் கொடுத்துட்டு அடி எடுத்து வச்சார். மீண்டும் ஆடி இருந்தது. இப்ப என்னன்னா இது ரொம்ப ஓவரால இருக்குது. எனக்கு 90 நாள் இடம் கொடுத்தன்றதுக்காக 90 வரம் கேட்கும் போல இருக்குது பாரு அப்படின்னு நினைச்சு அவர் சொன்னார். இப்ப என்னன்னார், சுவாமி உங்களையே அந்த சனீஸ்வரன் இவ்வளவு பாடுபடுத்துறான்னா இந்த பூலோக மக்கள் தினமும் இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்ப துன்பத்தில் ஈடுபடுறவங்க பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம், திருடலாம், வயிற்று பசிக்காக கூட ஏதாவது செய்யலாம். அப்படிப்பட்டவர்கள் தினம் தினம் இவன் எவ்வளவு துன்பம் கொடுப்பான். அதனால் அந்த துன்பத்துல எல்லாம் இருந்து விலக வேண்டுமானால் இந்த தாமரை தண்டை இப்படி ஒடித்தால் அதிலிருந்து நூல் என்று சொல்லக்கூடியது வெளியில் வரும். அந்த நூலை கொண்டு எவர் ஒருவர் தான் போடக்கூடிய விளக்கு திரியில் ஒரு தாமரை தண்டனுடைய நூலை சேர்த்து எவர் ஏற்றி ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடியதில் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்தர சனி, மங்கு சனி, பொங்கு சனி எல்லா சனியும் விலகி உங்களுடைய திருக்கைலாய பதவி என்று சொல்லக்கூடியதை தாங்கள் தந்தரள வேண்டும் சுவாமி என்று வரம் கேட்ட ஒரு தாமரை. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு அறிவு படைத்த எது தாவரமாக இருக்கக்கூடிய தாமரையை இவ்வளவு வரம் வாங்குச்சான். யார்கிட்ட? சிவபெருமான் கிட்ட. அதனாலே சனியினுடைய தொந்தரவு அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருக்குமே. ஆனால் அப்படிப்பட்டவங்க இந்த தாமரை தண்டனுடைய நூல் என்று சொல்லக்கூடியதை ஒடிச்சிங்கனாவே அதுல இருந்து ஒரு நூல் வரும். அந்த நூலை மொத்தமா திரியா போடணும்னா ஒரு 1000 தாமரை தண்டை உடைச்சாதான் ஒரு 4வது வரும். அவ்வளவு மெலிசா இருக்கும் அதனுடைய நூல். நீங்க போடக்கூடிய திரியில ஒரு நூல் ஜாயின் பண்ணா போதும். ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரே ஒரு நூல் ஜாயின் பண்ணீங்கன்னா போதுமானது. எங்கேயாவது கிராம சைடில் போனீங்கன்னா அங்கிருந்து சேகரித்து கொண்டு வந்து வைத்து கூட நீங்கள்லாம் அதை திரியாக போட்டு பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சிறப்பு. 3 பொருளுக்கு திரி போடுவதற்கு சிறப்பு. ஒன்று தாமரை தண்டு, இன்னொன்று வாழைத்தண்டு. எளிமையாக கிடைக்கக்கூடியது. இன்னொன்று எது? வாழைத்தண்டை எடுத்துகிட்டே இருப்பீங்க இல்லையா, நார் எடுத்து தான் சமையல் பண்ணுவீங்க இல்லையா, அந்த நாரை ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சு நீங்கள் திரி போடுகிற பொழுது அந்த நாரை பயன்படுத்திங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதியருக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு எதுக்கு கிடைக்குது? வாழை நாருக்கு கிடைக்குது. அதே மாதிரி இன்னொன்று வெள்ளெருக்கனுடைய நார். வெள்ளெருக்கனுடைய நார், அதில் இந்த பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது செய்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி நிறைய நோய்வாய்ப்பட்டு அடிக்கடி நோய் வருது இல்லையா. அதே மாதிரி மனக்குழப்பங்கள் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் பிள்ளையார் கோயிலில் இந்த வெள்ளெருக்கனுடைய நாரை வச்சு நீங்கள் விளக்கேற்றலாம், அல்லது உங்கள் வீட்லேயே கூட நீங்கள் விளக்கேற்றலாம். இது ஒரே நாள் போட்டுட்டு எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. 40 நாள் போடணும். எத்தனை நாள்? 40 நாள் போட்டால் மட்டும்தான் அதனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இடையில 1 நாள் 2 நாள் தவறுனால் பரவாயில்ல, ஒரு நாள். ஆனால் தொடர்ச்சியாக ஒரு 40 நாள் நீங்கள் போடணும். அப்படி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய பலன் என்று சொல்லக்கூடியது கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு எதுக்கு உண்டு? தாமரை தண்டுக்கு, வாழை நாருக்கு, அதுக்கு அடுத்தாற் போல இருக்கக்கூடிய வெள்ளெருக்க நாருக்கு. இது 3க்கும் அந்த பிரார்த்தம் உண்டு உங்களுடைய துன்பங்கள் தீர்வதற்கு. அதுல முதல்ல இருப்பது தாமரையினுடைய நூல் என்று சொல்லக்கூடியது. ஏன்னு கேட்டா அதை ஒடித்தால் அதுல இருந்து நூல் வரும். அந்த நூல் பகுதியில தான் சிவபெருமான் தன்னுடைய உடம்பை சுருக்கி நூலாக ஆக்கி கொண்டு இருந்தார். எத்தனை நாள்?
90 நாள் வாசம் செய்தார். அந்தக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த பரிசு. அதனால 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்திர சனி, இந்த சனியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை செய்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி இப்போ சனி பகவான் பட்டத்துக்கு வந்துட்டார், நவகிரகத்தில் ஒருவராக ஆகிவிட்டார். ஆனா சனி பகவானுக்கே இப்ப ஈஸ்வரனை கண்டா கூட பயம் இல்லை, ஆனா அவரே பயப்படக்கூடிய 2 பேர் இருக்கிறாங்க. பழமொழி சொல்றேன், பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சது. யாரு? பிள்ளையார் பிறந்த அன்னைக்கு, அவதாரம் செய்த அன்னைக்கு, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போனார். உலக மக்கள் 84 ஜீவராசிகள் 84 லட்சம் யோனி வேதம் போய் பிள்ளையாரை பார்த்துட்டு வந்துட்டுது. சாயாதேவி, அப்பா நீ போற இடமெல்லாம் உன் மனைவி சொல்லியிருக்கிறா, உன் பார்வைப்படுற இடமெல்லாம் நாசமா போகட்டும்னு உன் மனைவி மந்தமாதேவி சாபம் கொடுத்திருக்கிறா. அதனால இன்னைக்கு தான் பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் மூத்த பிள்ளை பிள்ளையார் பிறந்திருக்கிறார். நீ போய் பார்த்து அங்க ஏதாவது நடந்து அங்க இருக்கிற 2 பேரும் சாபம் கொடுத்துட்டா எனக்கு பிள்ளை இல்லாம போயிடும், அதனால நீ போகாதேன்னு முந்தானியில முடிச்சு வச்சுட்டு உட்காந்துருந்தார். இந்த 8 பேர் போனாங்களே, சும்மா இருக்கணுமா? சும்மா இல்லாம எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கும். பிள்ளையார் அவதாரம் செய்த அன்றைய தினத்தில் பார்க்க உனக்கு கொடுத்து வைக்கவில்லை சனீஸ்வரா அப்படின்னாங்க. ஒரு சும்மா இருப்பாரா? சாதாரண நம்ம பிள்ளைங்களே அவங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, அம்மா கொண்டா எங்கடா 1500 ரூபாவான் டிக்கெட் எடு, முதல் ஷோ முதல் நாள் நானாக தான் இருக்கணும். பார்க்குறோமா இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற பிள்ளை இவர் சொல்ல மாட்டார், அம்மா நான் ஒரு ஓரமாக போய் பார்த்துட்டு வந்துடுறேன், 8 பேர் பார்த்துட்டாங்களா, நான் போகாமல் இருந்தால் அது தப்பாக போயிடும்னு போனார். போகும்பொழுது நாரதர் கீழே இறங்குறார், இவர் மேலே போகிறார். நாரதருடைய கலகம் நன்மையில் முடியும். எங்கிருந்து நாரதர் புறப்பட்டு மேலே இறங்கினவர் ஏறினார். குடுகுடு குடுகுடுன்னு ஓடி போய் சொல்கிறார், அம்மா சனீஸ்வரன் வர்றான்னார். இந்த பார்வதி அம்மா பார்த்தா சொன்னாம்பிகை, என்னது நாரதான்னார். அவன் பார்வைப்படுற இடமெல்லாம் நாசமா போகுமா, நம்ம பிள்ளை இன்னைக்கு தான் பிறந்துக்குதோ அதை பார்க்க வந்துருக்குறான்னு. அந்த அம்மா பார்த்தா, நாரதா நான் என்ன பண்றது, எனக்கு தெரியாதம்மா, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்ட்டு அவர் கீழே இறங்கிட்டார். நாரதா என்னமோ சொல்லிட்டு வந்தே என்னான்னார் சனீஸ்வரர். நான் ஒன்றும் சொல்லலை, என்னமோ சொல்லணும்னு கொஞ்சம் சொல்லிட்டு வந்தேன்னார். சரி இவர் போனார். இவர் வர்றதுக்குள்ளர கடகட கடகடன் அந்தம்மா தங்க தொட்டில், முத்து வைரம் வைடூரியம் போன்ற கற்கள் எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிற தொட்டில படுத்துட்டு இருந்த பிள்ளையாரை தூக்கி தம் படியில போட்டு பட்டு புடவையில போட்டு முந்தானியில மூடிட்டான் அந்த அம்மா. அவன் பார்வைப்பட்டாதான பிரச்சனை. அம்மா மடி, உலக நாயகி, லோக மாதா, என் மடியில இருந்தா என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வரும்னு போட்டு மூடிட்டான். பிள்ளையார் சும்மா இருப்பாரு? என்னை பார்க்க வந்த மனுஷனுக்கு நான் மூஞ்சிய கூட காட்டலன்னா நல்லாவா இருக்கும்? இந்த காலை இப்படி 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 வச்சுக்கிட்டே இருந்தார். இந்த அம்மா பார்த்தா, ஐயோ குழந்தைக்கு மூச்சு முட்டுது போலகுது, காத்து போகலையேன்னு முகத்தை திறந்து விட்டான். எல்லா கையிலையும் வந்தவர் பார்த்தார், யார் கையிலையும் பிள்ளை இல்லை. அந்த அம்மா தான் மடியில என்னமோ உதைக்கிற சவுண்டு கேட்குதேன்னு எட்டி பார்த்தார். இவர் பார்த்த நேரம் பார்த்து பிள்ளையாருக்கு தலை காணாம போச்சு. பிறந்தன்னைக்கே பிள்ளைக்கு தலை காணாம போனா ஒரு தாய் எப்படி இருக்கும்? இந்த உடம்பை தூக்கிட்டு போய் சிவபெருமான் பாதத்துல போட்டு சொன்னார், சுவாமி என் பிள்ளைக்கு உயிர் வரலன்னா நான் உயிரை விட்டு விடுவேன் சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார். அப்பதான் கூப்பிட்டார், கால பைரவா அப்படின்னார். கால பைரவரை வர வைத்த அடுத்த வினாடி சொன்னார், எது வடக்கில் தலை வச்சு படுத்திருக்குதோ அது தலையை கொண்டு வான்னார். 14 உலகத்திற்கும் புறப்பட்டார். எங்கேயும் யாரும் வடக்கு தலை வச்சு படுக்கல. ஏன்? வடகோடு தாழ்ந்தும் தென்கோடு உயர்ந்தும் காணப்பட்டதனால வடக்கு தலை வச்சு படுத்தா அட்டாக் என்று சொல்லக்கூடிய இதய நோய் வரும். உண்ணக்கூடாது, உறங்கக்கூடாது, இந்த 2 வேலை செய்யக்கூடாது. எந்த பக்கம்? வடக்கு பார்த்து உண்ணக்கூடாது, உறங்கக்கூடாது. ஆனா விபூதி தரித்தா, குங்குமம் வச்சா வடக்கு பார்த்து தான் வைக்கணும். வடக்கு பார்த்து தான் விபூதி தரிக்கணும். வடக்கு பார்த்து தான் குங்குமத்தை நீங்கெல்லாம் நெற்றியில திருமாங்கல்யத்துல வைக்கணும். அப்படி வச்சா ஆயுள் வளரும்னு அர்த்தம். இறைவன் நீங்க தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்கன்னு அர்த்தம். இறைவனுடைய கருணையினால இப்போ வடக்கோடு தாழ்ந்திருக்கிற காரணத்தினால யாரும் வடக்க தலை வச்சு படுக்கல. அப்படி படுக்காத காரணத்தினால் 14 உலகத்தையும் தேடி பார்த்துட்டு கடைசியா பூமிக்கு வந்தா ஒரு யானை வடக்கு தலை வச்சு படுத்துட்டு இருந்தோம். யானைக்கு திசை தெரியும்.
இப்பயும் யானை வடக்கு தான் தலை வச்சு படுக்குமே தவிர வேற திசையில தலை வச்சு படுக்காது. இப்ப அந்த யானையை பார்த்தார். அப்பா தேவர்கள் தலைனா தேவர் தலை சொல்லி இருக்கணும், மனிதர்கள் தலைனா மனிதர்கள் தலைன்னு சொல்லி இருக்கணும். ஆனா அவர் சொன்னது எதை சொன்னார்? எது வடக்கு தலை வச்சு படுத்திருக்கிறதோ அதன் தலையை கொண்டு வா. இப்பயும் நாமெல்லாம் அம்மா ஐயா எங்க போய்கிறார், அது எங்க போய்தோ தெரியாது. ஐயா சாப்பிட்றதுக்காவது வருவார், அது எப்பனா வரும் எப்பனா, அது இது எது இப்பெல்லாம் அப்படிதான் போயிடுச்சு. ஏன் அக்ரிணிக்கு போயிட்டோம், உயர்நிலையில நம்ம பேசுறதே கிடையாது, விலங்குகளோடு சேர்த்துட்டோம்னு அர்த்தம். இப்பயும் வாயேன் உட்காரேன் இருப்பியா கூடுவியா அப்படிதான் பேசுறோம். எல்லாம் ஒருமை தான், எதுவுமே பன்மை கிடையாது, எல்லாம் ஒருமைக்கு போயிடுச்சு. அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் அது இதுன்னு தானே சொன்னார். அப்போ விலங்குகளை தான் அப்பா சொல்லி இருக்கிறாருன்னு அந்த யானை தலையை வெட்டி கொண்டு வந்து 3.25 நாளிகை 1.5 மணி நேரத்துக்குள்ள கொடுத்தார். ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி யானைக்கு யாருக்கு பிள்ளையாருக்கு யானை தலையை பொருத்திட்டார். இப்ப அம்மா சும்மா இருப்பால, பாவி 84 லட்சம் யோனி வேதம் வந்து என் பிள்ளைய பார்த்தது, என் பிள்ளைக்கு ஒன்னும் ஆகல, நீ வந்து பார்த்ததுமே என் பிள்ளைக்கு தலை காணாம போச்சு, பக்கத்து வீட்டுக்கு போறதா இருந்தா கூட 2.5 வருஷம் ஆகட்டும். அதான் இந்த 2.5 வருஷம், பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கே 2.5 வருஷம்னா அவர் அந்த உலகத்தை சுத்தி பார்க்க சொன்னா எத்தனை வருஷம் ஆகும்னு யோசிக்கணும். இப்போ 2.5 வருஷம் ஆச்சு. இப்போ உன் கால்கள் சிறுத்து போக கடவது கொடுத்துட்டான் அந்த அம்மா சாபம், பார்வதி அம்மா கொடுத்த சாபம். இளம்பிள்ளை வாதம், கணவனுக்கோ மனைவிக்கோ 7.5 சனி அஷ்டமத்து சனி அஷ்டோத்தர சனி இருந்து கரு தரித்து அந்த குழந்தை பிறக்கின்ற வேளையில் அப்பாவோ அம்மாவோ ஏதேனும் பாவத்தை செய்திருந்தால் அந்த குழந்தை ஊனமாக பிறக்கும். அதுக்கு காரணம் சனி பகவான். கால் ஊனமாக பிறக்கும், ஏதோ ஒரு பாகத்துல ஊனமாக பிறக்கும். அதுக்கு காரணம், முழுமையான காரணம் யாருன்னு கேட்டா சனி பகவான். இப்போ இளம்பிள்ளை வாதம், முட்டிக்கு கீழே அவருக்கு கால்கள் 2ம் சிறுத்திருக்கும். அவர் மந்தகாரகன் அப்படின்னு அவருக்குரிய பெயர். இப்போ அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் நடந்து போய் அவங்க அம்மா கிட்ட சேர்றதுக்கு 6 மாசம் ஆச்சு. அவங்க அம்மா சும்மா இருப்பால, ஏண்டாப்பா போகும் பொழுது ராஜநடையோட போனேன், இப்போ வரும் பொழுது ஆம நடையில வர்றேன். பார்த்த உடனே நடந்த கதையை சொன்னார். பார்வதி அம்மா சாபம் கொடுத்துட்டாங்க. அப்படியா? அவள் மட்டும்தான் சிவபெருமானுக்கு மனைவியா? நானும் சூரிய பகவானுடைய மனைவி, அவ மட்டும்தான் சாபம் கொடுப்பாள? நானும் கொடுப்பேன். அவ பிள்ளை எது, என் பிள்ளை மட்டும்தான் மெதுவா நடக்கணுமா? அவ பிள்ளையும் மெதுவாக நடக்க கடவுது, அவனுக்கு வயிறு பெருக்க கடவுதுன்னு கொடுத்துட்டான். தொப்ப பெருசா இருந்தா வேகமா நடக்க முடியுமா? சாயாதேவியின் சாபம், சாபன்றது பிள்ளையாருக்கு பலிக்காது. இருந்தாலும் அவ எதுக்காக கொடுத்தான்னா சிவபெருமானே அவருடைய வாயினால் கொடுக்க வைத்தார். ஏன்னு கேட்டா உலகம் முழுவதும் அவருடைய பான வயிற்றுக்குள்ள அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். 14 உலகமும் யார் வயிற்றுலடா இருக்குன்னா பிள்ளையாருடைய வயிற்று பகுதியில் இருக்கு. அப்பேற்பட்டவர் அவர். அதனாலதான் அவர் வயிற்று பகுதியில வச்சிருக்கிறார். சின்ன வயிறா இருந்தா வைக்க முடியாது, அதனால கொஞ்சம் பெருசா வச்சுக்கிறார். இப்போ யானை தலை, எது பான வயிறு, மனித கால்கள். இப்படிப்பட்ட பிள்ளையார் என்று சொல்லக்கூடியவரை பிடிக்க முடியல சனீஸ்வரரால. தினமும் வந்து கேட்கிறார், சாமி அப்பாயின்மெண்ட் நாளைக்கு வா பார்த்து, சாமி பிள்ளையார் சதுர்த்தி சங்கடர் சதுர்த்தி நாளைக்கு, நான் ரொம்ப பிஸி, சனீஸ்வரா தொந்தரவு பண்ணாத. சுவாமி எல்லாரை விட நீங்க என்ன பிஸி? கிரக பிரவேசமா என்னதான் கூப்பிடுறாங்க, கல்யாணமா என்னதான் கூப்பிடுறாங்க, காது குத்துறதா என்னதான் கூப்பிடுறாங்க. அட நீ வேற, யாராவது போனாலும் என்னத்தையா கூப்பிடுறாங்க. பிள்ளையார் பிடிக்காம ஏதாவது காரியம் இருக்கா? எந்த காரியமும் பிள்ளையார் பிடிக்காம செய்யவே மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் என்னதான் கூப்பிடுறாங்க, பிறந்தாலும் கூப்பிடுறாங்க, இறந்தாலும் கூப்பிடுறாங்க. அதனால நான் ரொம்ப பிஸின்னு. சரி எப்போதான் உங்களை பிடிக்கிறது? சரி நாளைக்கு வா. அதெல்லாம் முடியாது, எனக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியணும். அப்படியா? பேப்பர் பேனா கொண்டு வந்துக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, ஏதோ உங்களை பிடிச்சிட்டு விட்டுட்டு போகலான்னு வந்தால் நான் எந்த பேப்பரை பேனாவும். சரி 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம். என்ன அக்ரிமெண்ட்? அது தெரியாதா உனக்கு? அக்ரிமெண்ட் நான் சொல்கிறேன். என்ன சாமி? பேப்பர் இல்லை பேனா இல்லை,
என் முதுகையை பேப்பரா பயன்படுத்திக்கோ. சுவாமி பேனா இந்தா, என் தந்தத்தை உடைச்சி தரேன். சுவாமி என்ன எழுதுறது? அறிவில்லாத சனீஸ்வரர் கேட்டார், என்ன எழுதுறது? அறிவிருக்கக்கூடிய எது? 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை. ஞானத்தினுடைய கொழுந்து யாரான்னா பிள்ளையார். அவர் என்ன பண்ணிட்டார்? நாளை வா எழுது எழுதிட்டார். நாளை வா. நாமெல்லாம் போனா முகத்தை காட்டக்கூடிய பிள்ளையார், சனீஸ்வரர் போனா இன்று வரைக்கும் நீ தானே எழுது, நாளை வா, இன்று போய் நாளை வா. இப்படியே போச்சு. ஒரு நாள் பார்த்தார், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முன்னாடி உக்காந்துட்டார். வர்றவங்க எல்லாம் இவன் ஏன் இங்கே வந்து உட்காந்துக்கிறான், என்ன காரணமோ தெரில, அவருக்கும் இவருக்கும் ஏதோ டீலிங் இருக்குது போல இருக்குது, இன்னைக்கு பிள்ளையாரை விட்டுடுவோம், இவருக்கே கும்பிடு போடுவோன்னு வரவங்கெல்லாம் சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம். சனீஸ்வரா, எனக்கு விட வேண்டிய வணக்கமெல்லாம் உனக்கு விடுது, தயவு செய்து இங்கேருந்து இடத்த காலி பண்ணும். நான் காலி பண்ணணும்னா இப்போ எனக்கு நீங்கள் நேரம் கொடுக்கணும். என்னை நல்லா ஏமாத்திட்டீங்க. இப்போ என்ன, நீ யாரையாவது பிடிக்கணும். ஆமாம், சனிக்கிழமை மட்டும்தான் அவருக்கு வேலை, மற்ற நாள் எல்லாம் அவர் ஓய்வில் இருக்கிறார். அதனால நீ என்ன பண்ற, அவர் பிடிச்சிட்டு வந்தா நான் உனக்கு பிடிக்கிறதுக்கு நேரம் தரேன். யார் அவரு? என் ஏத்தாப்புல சும்மாவே நிற்கிறான் அந்த ஆளு. யாரு? ஆஞ்சநேய பகவான். சும்மா தான் இருக்கிறார். அவருக்கு சனிக்கிழமை தான் வேலை. அதுவும் ஆஞ்சநேயர்னா எல்லாம் பயப்படுறான் வேற. ஆஞ்சநேயரை கிட்ட போய் பயப்படணும்னு அவசியமே இல்லை. அவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நாமம் ராமநாமம். ஸ்ரீராம ஜெயம் சொன்னா உலகத்தில் எந்த கடவுளும் செய்யாததை ஆஞ்சநேய சுவாமிகள் செய்கிறார். என்னது? யாரெல்லாம் ஸ்ரீராம ஜெயம் சொல்றீங்களோ அவரை இவர் வணங்குறார். நம்மையும் ஒரு கடவுள் வணங்குறாருன்னா அது ஆஞ்சநேய சுவாமிகள். அவர் பெரும்பாலும் சிலை இப்படிதான் இருக்கும். ஆஞ்சநேய சுவாமிகளுடைய சிலை பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும். ஏன்னா வரக்கூடிய அடியார்கள் என் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிக்கிற காரணத்தினால் அவர்களை நான் வணங்குறேன்னு சொல்லி இவர் வணங்குறார். இப்ப இப்படி வணங்குறார் இல்லையா? இதை பார்த்தார், நேரா போனார். சனீஸ்வரர், ஆஞ்சநேயா உன்னை பிடிக்கலான்ட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் நேரம் கொடு. இவருக்கு ஆஞ்சநேயரை பத்தி அவ்வளவுதான் தெரியாது. நேரா போனார். போன உடனே கேட்டார், என்ன பிடிக்க சொல்லி உனக்கு எவன் சொன்னான்? அது நான் பிறகு சொல்றேன், இப்போ நீங்க எனக்கு நேரம் கொடுங்க அப்படின்னார். சரி, நானும் துணை கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். நல்ல துணை கிடைச்சிருக்கு. ராமாயண காலத்துல பார்த்தது இந்த உலகத்தை. மீண்டும் எனக்கு இப்போ உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசை. நானும் இந்த பிள்ளையார கூப்பிட்டுட்டே இருக்கேன். நான் எப்பயும் பிஸி இப்படியே சொல்லிட்டு இருக்கார். அதனால இன்னைக்கு எனக்கு நல்ல துணை நீ கிடைச்சிருக்கிறேன். நான் உனக்கு நேரம் கொடுக்குறேன், என்ன நீ பிடிக்கலாம். நான் உனக்கு என்னையே கொடுக்குறேன். கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவரை மாதிரி நான் ஏமாத்தல மாட்டேன். அறிவாலையும் உன்னை முதுகலை எழுதி வச்சுட்டு போனாலும் சொல்லவும் மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம். ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட்டுக்கு வெளிச்சத்தை காணும், விடையே தெரியல. இதுல 2வது அக்ரிமெண்ட்டாங்க. நான் பேப்பர் எது ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கிற பேப்பரை எடுத்துட்டு வரல. அதெல்லாம் வேண்டாம், வாய் வார்த்தை. உனக்கும் எனக்கும் அக்ரிமெண்ட் வாயிலேயே இருக்கணும். என்ன? சைதாப்பேட்டை திருக்கார்ணீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து இருவரும் புறப்படுகிறோம். புறப்பட்டு உலகத்தை சுத்தி பார்த்துட்டு திருப்பி திருக்கார்ணீஸ்வரர்லயே நேரா சைதாப்பேட்டையில வந்து இறங்கிட்டோம்னா நீ என்ன பிடிச்சிக்கலாம். சாமி, நான் பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இதுல நான் எங்க சுவாமி உலகத்தை சுத்தி பார்க்கறது? அப்பெல்லாம் வேற ஃப்ளைட் இல்லாத காலம். காக்காவில ஏறிக்கன்னு சொல்லவும் முடியாது. அதனால இவர் சொன்னாரு, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? என்ன சாமி சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, உன் குடுமி இருக்குல்ல, குடுமி எது? இந்த குடுமி இருக்கு, அந்த குடுமியை என் கையில் கொடு. நீ என்ன தொடக்கூடாது கையால, நான் உன்னை தொட்டுக்கிறேன். எப்படி எப்படி பிடிச்சிக்கிறேன். 2 பேரும் பறந்து போவோம். ஆகாய மார்க்கமா? ஏன்னா கீழே நிறைய பில்டிங், டிராஃபிக் எவ்வளவு, சிக்னல் எவ்வளவு. ஈஞ்சம்பாக்கத்துல இருந்து நான் 5 மணிக்கு புறப்பட்டு நான் இங்க வந்து சேர்றதுக்கே எனக்கு 6:40 ஆச்சு. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு சிக்னலை தாண்ட வேண்டியிருக்கு. அது மட்டுமா, பில்டிங்கு காசுன்னு ஒருத்தன் 8 லட்சுமியை கொடுத்தாலும் கொடுத்தார்.
யாரு? எங்க பகவான். எல்லாம் ஆகாய உயரத்துக்கு பில்டிங்க கட்டி வச்சுக்கிறாங்க. எல்லாம் சொல்றான் 120 அடுக்கு, ஆமா அடுக்கு மாடி குடியிருப்புன்னு கட்டி வச்சுக்கிறான். அதெல்லாம் நம்ம சிக்னல் எல்லாம் கடக்க வேண்டாமா? அதனால கீழே போனா ரொம்ப நாள் ஆகும். அதனால நான் என்ன பண்றேன், உன் குடுமையை என் கையில கொடுத்தா நான் அப்படியே தூக்கி கொண்டு புறப்பட்டு ஒரு முறை வலம் வந்து சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயில்ல விட்டு விடுறேன். இவருக்கு பாவம், இவர் எவ்வளவு வேகமா போவார்னு அவருக்கு தெரியாது. தெரியாதனால தூக்கி அப்படி கையை பிடிச்சி, இந்தா சுவாமி என் குடுமி உங்க கையில என்ன. இப்ப புரியுதா உங்களுக்கு கதை? இவரு ஆஞ்சநேயனுடைய குடுமியை பிடிக்க இவர் போனார். இப்ப இவருடைய குடுமி யார் கையில இருக்குது? ஆஞ்சநேயர் கையில இருக்கு. இப்ப குடுமி அப்படி பிடிச்சார், ஸ்ரீராம ஜெயம்னு தூக்கினார். 86,000 கோடி மைலுக்கு மேல போயிடுச்சு. எங்க மேல? நமக்கு ஒரு முடியை பிடிச்சி அப்படி இழுத்தாலே ஆன்னு தோணுது. இந்த உடம்பினுடைய வெயிட் மொத்தம் இப்ப இந்த முடி தாங்கணும். தாங்கனா கூட பரவாயில்ல. ஒரு வினாடிக்கு ஜோ என்று பெய்யக்கூடிய மலை, இடி, மின்னல், புயல், காற்று என்று சொல்லக்கூடியது அடித்து கொண்டு மழை பெய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு துளிக்கும் மற்றொரு துளிக்கும் இடையில் பூந்து போவார். தன் மீது ஒரு துளி கூட விழாமன்னா ஆஞ்சநேய சுவாமிகளுடைய வேகத்திற்கு யார் கட்டுப்பாட்டு கருவி வைக்க முடியும்? சூரிய பகவான் உதயமாயிட்டு அவர் நேர்ல போவார். ரிவர்ஸ்ல போய் பாடம் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பெருமான் யாரான்னு கேட்டா ஆஞ்சநேய சுவாமிகள். ரிவர்ஸ்ல வண்டி ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ரிவர்ஸ்ல போய் பாடம் கற்றுக்கொண்டார். சூரிய பகவானுடைய முகத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கொண்டே, சுவாமி நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எட்ட நான் பாடம் கத்துக்கிறேன்னு ரிவர்ஸ்ல சுத்தி பாடம் கற்ற ஒருவர்னா அது ஆஞ்சநேய பெருமான். இப்போ யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. அப்பேற்பட்டவர் அங்க போய் ஆஞ்சநேயா விட்டுடு, ஆஞ்சநேயா விட்டுடு, ஆஞ்சநேயா விட்டுடு. எங்க ஆகாயத்துல போய் இந்த வார்த்தையை சொல்றார். அவர் பார்த்தார், என்னமோ சொல்லிட்டு போ, நான் உலகத்தை சுத்தி பார்க்கறதுக்கு பேச்சு துணைக்கு ஆள் கிடைச்சிருக்கு. நான் ஒரு பேச்சலர், அதனால எனக்கு துணைக்கு ஆள் கிடைச்சிருக்கு. இதுதான் சந்தர்ப்பம். அவர் உலகத்தை சுத்த ஆரம்பிச்சார். யோசிக்கிறார், ஐயோ ஆஞ்சநேய சுவாமி கிட்ட போய் நாம ஆஞ்சநேயா அதை கொடு, ஆஞ்சநேயா இதை கொடுன்னு அவர் கொடுக்க மாட்டாரே, அவர்கிட்ட ஸ்ரீராம ஜெயம் சொல்லணுமேன்னு நினைச்சு 86,000 கோடி மைல் மேல இருந்து ஸ்ரீராம ஜெயம்னார். ஆஹா, 86,000 கோடி மைலும் மேல வந்து கூட யாரோ புண்ணியமா என் பகவானுடைய நாமம் சொல்றானே, ஆஹான்னு இந்த முடிச்சிருந்த முடிய கீழே விட்டுட்டு சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம்னார். சனீஸ்வரர் சொல்றார், நம்பி வந்து நடு ஆகாயத்திலே இப்படி விட்டுட்டீரே, இப்பயாவது சொல்லல ஆஞ்சநேய என்ன புடின்னு. இவர் ஸ்ரீராம ஜெயம் சொல்றார். அவரு ஆஞ்சநேயர் சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம், ஸ்ரீராம ஜெயம், சனீஸ்வரா வணக்கம், ஸ்ரீராம ஜெயம், சனீஸ்வரா வணக்கம். 2 பேரும் இப்படியே வந்து கீழே இறங்கினாங்க. வந்து விழுந்தார். விழுந்தவர் 6 மாசம் ஆச்சு எந்திரிக்கிறதுக்கு. இப்ப எழுந்து சொல்றார், நம்பி வந்த என்னை இப்படி விட்டுட்டீரே. இப்போ பழமொழி எல்லாம் என்ன சொல்றீங்க, நம்மால ஆகாயத்துல பறக்க முடியாத காரணத்தினால் நம்பி வந்த நட்டாற்றில் விட்டுட்டு. ஏன்னா எல்லாருக்கும் நீந்த தெரியும், அவரை நீச்சல் தெரியாதவரை கூட கூட்டிட்டு போய் அவரை விட்டுட்டதாக ஒரு கதை சொல்றோம் இல்லையா, அது மாதிரி நம்பி வந்த நடு ஆகாயத்தில் என்னை விட்டுட்டீரே, இதான் பழமொழி. இப்போ இதை சொல்லி முடிச்ச 6 மாசம் ஆச்சு எழுந்திருப்பதற்கு. 6 மாசம் கழித்து ஆஞ்சநேயர்கிட்ட நம்பி வந்த என்னை இப்படி கைவிட்டுட்டீரே, நான் என்ன செய்யறது, நடு ஆகாயத்துல வந்து என் கடவுள் பேரை சொன்னா அவர் பேரை கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா என் இருகரமும் கூப்பி சொன்னவரை வணங்குவது என் வேலை அல்லவா, அதனால் நான் வணங்கினேன் சனீஸ்வரான்னார். சொல்லி முடிச்சிட்டார். ஆமா, என்ன பிடிக்க சொல்லி உனக்கு எவன் சொன்னான்? ஏத்தாப்புல இருக்கிறாரு, அவர் தான் சொன்னார். அப்படியா? இப்ப என்ன அக்ரிமெண்ட்? 2மே கேன்சல். என்ன கேன்சல்? இவரை பிடிச்சிட்டு வந்தா அவர் நேரம் கொடுக்குறேன்னார். இப்ப அவரையும் பிடிக்க முடியல, உங்களையும் பிடிக்க முடியல. என் குடுமையை உங்க கையில மாட்டிக்கிச்சு, அதனால நாம் பட்ட பாடு கொஞ்சமா நெஞ்சமா. 2வது முறையும் என் கால்கள் ஊனமாகிவிட்டது. அதனால சூரியன் உள்ளளவும் சந்திரன் உள்ளளவும் உயிர்கள் உள்ளளவும் உங்கள் இருவரை தொடமாட்டேன். உங்கள் இருவருடைய பக்தர்களுக்கு 7.5 சனி அஷ்டமத்து சனி
சனி, எந்த சனியாக இருந்தாலும் உங்கள் திருப்பெயரை சொல்லியோ அல்லது உங்களை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு 7.5 நிமிஷத்தில் தொட்டு விட்டுடுவேன், இது சத்தியம் என்று வரம் கொடுத்தார் சனீஸ்வர பகவான். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய நன்னாள் என்னால். அதனால முடிஞ்ச வரைக்கும் நேற்றுக்கு 1/4 மணி நேரம் முன்னாடி முடிச்சோம், இன்னைக்கு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா முடிஞ்சது. இருந்தாலும் சனியினுடைய பெருமையை தெரிந்து கொள்ளுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய புராணத்தை இன்றைய தினத்தில், சனி பெயர்ச்சி அன்றைய தினத்தில் கேட்ட அத்தனை பேருக்குமே இறைவனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய தலத்தில், அங்கு நல சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய அவர் கட்டிய தலம்தான் அந்த தலம். பாரதத்தில் இருக்கக்கூடிய திரௌபதியினுடைய முன்ஜென்மத்து அப்பா கட்டிய தலம் அந்த திருநள்ளாற்று தலம். அந்த தலத்தில் பிரம்மாவே அவர் கையினால் எதை பண்ணுகிறார்? கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது. இந்த மார்கழி மாசத்தில் போய் அந்த நலத்தீர்த்தத்தில் குளித்தீர்கள் ஆனால் அந்த நலத்தீர்த்தம் என்று சொல்லக்கூடியது வெதுவெதுப்பான சுடுநீராக இருக்கும். சித்திரை வைகாசி தினங்களில் போய் குளித்தீர்கள் ஆனால் அந்த தண்ணீர் என்று சொல்லக்கூடியது ஐஸ் போன்று சில்லென்று குளுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மணல் பாங்கை அந்த குளத்துக்குள் எப்போ பல ஆயிரம் வருஷத்திற்கு முன்னதாகவே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் நல தீர்த்தம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பொய் சொல்லாம, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாம, பரோபகாரம் ஈத்தம் சரீரம் முடிந்த வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய்து ஒருவருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தால் இந்த சனீஸ்வர பகவான் மட்டுமல்ல, எந்த பகவானும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இருக்கின்ற வரைக்கும் தான தர்மத்தை செய்து தர்ம நெறியில் நாம் நடந்தோமே ஆனால் நிச்சயமாக அந்த சனீஸ்வரரே நம்மை வணங்குவார் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். உலகத்தில் எத்தனை கோடி நல்லது இருக்கோ அத்தனையும் அந்த சனீஸ்வரர் தருவார் என்பதை கூறிக்கொண்டு நாளைய தினத்தில் அசினாபுரம் என்று சொல்லக்கூடிய சக்தி பீடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.